அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆஹ் இன்றைய வகுப்பினுடைய முதல் கருத்தாக திருக்குறளில் ஊழி என்ற பெயரில் கர்மாவை பற்றி திருவள்ளுவர் சொல்வது. ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினுள் தான் முந்துரும். இந்த குறளினுடைய பொருள் என்பது, இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த மிக வலிமையான ஒன்று இருக்கிறது என்றால் அது ஊழி. ஊழி என்ற தூய தமிழ் சொல்லினுடைய தற்போது கையாளப்படுகின்ற வார்த்தை கர்மா. கர்மாவும் தமிழ் சொல் தான். அப்போ இந்த உலகத்தில் மிக வலிமையான ஒன்று இருக்கிறது என்றால் அது கர்மா. ஒருவேளை மற்றொன்று சூழினுள் தான் முந்துரும் அப்படின்னா, இதை விட மிஞ்சக்கூடியது ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஓகே இதை விட பெஸ்ட் ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா அதுவும் கர்மாவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற பொருள்ல சொல்றாரு. அப்போ முடிந்தால் என்னுடைய மை கைண்ட் ரெக்வஸ்ட், திருக்குறள்ல 1330 குறளையும் படிக்கிறது நல்லது. அதை விட முக்கியமா இந்த 38வது அதிகாரத்தில் இருக்கிற ஊழ்வினை அப்படிங்கிறத குறைந்தபட்சம் டெய்லி அனைவரும் படிச்சாக்க நல்லது. அதை விட அந்த கருத்துக்களை தெரிந்து கொண்டால் ரொம்பவும் நல்லதா இருக்கும். பர்டிகுலரா இந்த 10 பாடலை மனப்பாடம் பண்ணீங்கன்னா இந்த வகுப்பினுடைய நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம், இதில் உள்ள கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அந்த 10 பாடலையும் மனப்பாடம் பண்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். அதிகாரத்துல அந்த விளக்க உரை நிறைய இருக்கு, அதை பொறுமையா படிச்சுக்கலாம். அதை விட மனப்பாடம் பண்ணி தெரியுதோ தெரியலையோ அதை மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ண பிறகு கூட நீங்க அதை படிச்சீங்கன்னா, ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எல்லாத்தோட பேஸுங்கிறது டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுடைய பேஸ். நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுடைய அடிப்படை ஆதார ஸ்ருதி அப்படின்னாலே கர்மா தான். இதிலிருந்து தான் இதுதான் ஆணிவேர், அதுக்கப்புறம் கிளைவேர், மரம், கிளைகள், இலைகள், கனிக்காய், அதுக்கப்புறம் தான் ரூட். பேஸ் ரூட் விதை அப்படின்னாக்க கர்மா தான். அப்படின்னா அந்த கர்மாவை தமிழ் இலக்கியங்களில் சித்தர்கள், ஞான சித்தர், திருவள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது ஊழ்வினை 38வது அதிகாரம் முழுமையாக அழகாக சொல்லியிருக்காரு. ஒன்று ஒரு படுத்தினா தனித்தனி சப்ஜெக்ட்ல போகலாம், பட் நீங்க இது மனப்பாடம் பண்ணா நல்லா இருக்கும். அப்படின்னா குழந்தைகள்ல நிறைய மனப்பாடம் பண்ண சொல்றேன் இல்லையா, அதுல யாராவது இருந்தா பள்ளி படுக்கின்றவர்கள் தெரிஞ்சோ தெரியாமல் இந்த 10 பாட்டு, இந்த 10 பாட்டு சொல்லு, உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், சினிமா கூட்டு போறேன்னா கூட 10 பாட்டு மனப்பாடம் சொல்லி நான் கூட்டிட்டு போறேன். ஏதாவது ஒரு விஷயத்துல எப்படியாவது இந்த பாடலை 10 பாடல்களை மனப்பாடமா சொல்லிடுங்க. ஏன்னா கர்மாவை பற்றிய எக்ஸ்ட்ராடினரி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நீங்க ரிசர்ச் பேஸ்ட்ல எவ்வளவு பண்றீங்களோ அதை வந்து ரொம்ப ரத்தன சுருக்கமா ஒரு கடலை வந்து ஒரு டம்ளருக்குள்ள எடுத்து கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எசன்ஸ் ஜூஸ் அப்படிங்கிறது இந்த 10 குறள். அதனால இந்த 10 குறளையும் முதல்ல நம்ம படிக்கணும். அடுத்தவங்கள்ட்ட நம்ம சொல்ல, ஏய் படிச்சுட்டு நீ நாளையில இருந்து படிச்சுட்டு வந்து மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்தவங்கள்ட்ட சொல்றது ஒரு விஷயம். ஆனால் நம்ம படிச்சு மனப்பாடமாக பின்பற்றுறதுங்க ரெண்டாவது, பின்பற்ற வைப்பது தான் நம்முடைய நோக்கமே. படிப்படி அந்த இடத்துக்கு வந்துருவோம். பட் இருந்தாலும் மனப்பாடம் செய்யுங்கள் அப்படிங்கிற இந்த கருத்தோடு சொல்றேன். வகுப்பை தொடங்கலாம். இந்த இதுல நம்ம பெரும்பாலும் இந்த நம்முடைய வகுப்புல தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அன்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும், நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும், மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறதும், கருணை உணர்வோடு இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனுடைய பலன், எஃபெக்ட் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டா எடுத்துக்கிட்டா தான் கோபம், வெறுப்பு, பழி வாங்குற உணர்ச்சி, அடுத்து அதனுடைய வெளிப்பாட்டை தான் மாந்திரிகம், தாந்திரிகம், தந்திரம் இப்படி வரும். நம்ம நேரடியாக செய்ய முடியல, இன்னொரு வச்சு செய்யறது, பழி வாங்குன்ற உணர்ச்சி, அதுல இது எல்லாமே வரும். அப்போ 2 கேரக்டர்ல இருக்கும்போது இதை சூஸ் பண்ணும். இதை ஏன் அன்பு, மன்னிப்பு, நன்றி உணர்வு, அதுல வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்தல், தான தர்மம், இந்த கேரக்டர்ல நம்ம எடுக்கிறோம்னா, இந்த கேரக்டர்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிறது ஒரு இறைவனுடைய, அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் இறைவனுடைய அருள் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான கேரக்டரை நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அப்போ இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும். இறைவனுடைய அருள் கிடைச்சாதான் இறைவனவே நீங்க வழிபட முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சித்தாந்தம், தமிழ் இலக்கியம் சொல்கின்ற சித்தாந்தம்.
அப்போ இந்த கேரக்டர் ஃபார்ம் பண்ணணும். அதை தாண்டி நீங்க இந்த கேரக்டரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இதை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா, இதனை அடுத்து சிலர் சொல்றாங்க இல்லையா, நான் எப்படி இருந்தேன், மெடிடேஷன்ல இருந்தா என்னென்ன வரும், பூர்வ ஜென்மம் தெரியுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உங்களுக்கான அந்த பூர்வ ஜென்மங்களை பற்றியோ உங்களுடைய பாவ புண்ணியங்களை பற்றியோ தெரியவில்லை என்றாலும் கூட இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, இது தொடர்பான தெரிந்தவர்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். ஒரு ஒரு எஸ்ட்ரீம் லெவல்ல போறீங்க. நான் மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் நீங்க சொல்ற மாரி இல்லூஷன் ஃபேக்ட் எதுவும் வரல. நான் செய்றது நல்லது, கெட்டத பத்தி எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னோட பிரச்சனைகளும் தீர மாட்டேங்குது. பட் ஆனா மெடிடேஷன்ல இருந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களால் அந்த நிலைமைக்கு எட்ட முடியவில்லை என்றாலும், அதை மற்றவர்கள் வழிகாட்டுதல் மூலமாக நிச்சயம் அடைய முடியும். அதற்கான உதாரணங்கள் நெறைய இருக்குது. ஸோ, அதுல வந்து என்னுடைய லைஃப்ல இருக்கிறது பற்றி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கோபம், வெறுப்பு இல்லாம இருக்கு இல்லையா? இந்த விஷயம் இருக்கின்ற போது, அதுக்கு அடுத்தது தான் இன்டைரக்ட்டா கடவுளையே கைடா வச்சுக்கிட்டு காலி பண்ற விஷயம் தான் இந்த மாந்திரீகம், தாந்திரிகம் இந்த மாரி விஷயம் எல்லாமே. அப்போ இதுல வந்து யாரு பயன்படுத்திடுறா எந்த மாரிலாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கும்போது, இந்த அமாவாசையில இதுக்கு முன்னாடி அமாவாசையில ஒரு அம்மா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. ஆ டாக்டர் பார்க்கணும் அப்படின்னாங்க. டாக்டர் சொன்னாங்க, இது மாரி வந்திருப்பாங்க. ஆக்சுவலி அவரு டாக்டர் சொன்னது கரெக்ட்டா 12:30 மணிக்கு வர சொன்னாங்க. 12:30 மணிக்கு வாங்கன்னு. அவங்க என்ன பண்ணுங்க, கரெக்ட்டா 10:30 மணிக்கு உள்ள வந்துட்டாங்க. 10:30 மணி சார் சொன்னது கரெக்ட்டா 12:30 மணிக்கு. அவங்க வந்தது எதுக்காக வந்தாங்கன்னா, சரி 12:30 மணிக்குள்ள மனசு டாக்டர் மாறி எங்கேயாவது வெளில போயிட்டா என்ன பண்றது? நம்ம முதல்ல போய் உட்காந்துக்குவோன்ட்டு வந்துட்டாங்க 10:30 மணிக்கு. பிகாஸ் ஆஃப் டாக்டர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இங்க வந்தாலே பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் எந்த இடத்துலயும் இருக்காது. பட் நீங்க என்ட்ரி ஆகக்கூடாது. ஓரை இல்ல அந்த அந்த டைமிங் பார்த்து தான் சொல்லுவார். நீங்க ஒருத்தர் இங்க வர்றாங்க அப்படின்னா கூட, இல்ல அவரு பேசுறாரு அப்படின்னாலும் கூட, இல்ல நீங்க ஃபோன் பண்றத அட்டெண்ட் பண்றதுனா கூட, எல்லாமே ஒரு நேரத்திற்கு உட்பட்டு தான் அத சொல்லுவாங்க. நான் நெறைய தடவ பார்த்துருக்கேன். பக்கத்திலேயே இருப்பாரு. சரி அர்ஜென்ட் இருக்கு இல்லன்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப வேற வழி இல்லங்கும்போது, திரும்ப ஒரு நிமிஷம் மெடிடேஷன்ல இருந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. எனக்கு தெரியும். அப்போ அ அந்த நேரம் என்பது மிகவும் முக்கியமானது. அப்ப அந்த அம்மாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. சரி உட்கார வைங்கன்னு சொன்னா, 12:30 மணிக்குங்கும்போது, சார் என்ன அவங்களுடைய கிளென்சிங் ஒர்க் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. அவங்க இங்க வர்றாங்கன்னா, யார் இந்த இடத்துல வர்றாங்களோ, வர்றதுக்கு முன்னாடி கிளென்சிங் ஒர்க். அதனால தான் கேட்டுட்டு அப்பாயின்ட்மென்ட் வாங்குங்கன்னா, அதுக்கு முன்னாடி இங்க கிளென்சிங் ஒர்க் இருக்கும். அங்க என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னாக்கா, 100% அதனுடைய நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆறதுக்கான பாசிபிலிட்டீஸ் எல்லாமே இருக்கும். நிச்சயமா 100% நெகட்டிவ் கிளியர் பண்றாங்களோ இல்லையோ, அதுக்கான ப்ராசஸ் ஃபுல்லா இருக்கும். வந்துட்டு போனதுக்கப்புறம் 100% வந்துட்டு போன அடுத்த செகண்ட்ல இருந்து பாசிட்டிவ் நிகழ்ச்சி நல்லா வர்றத ஃபீல் பண்ண முடியும். நெறைய அனுபவங்கள் இருக்கு. அப்போ 10:30க்கே வந்துட்டாங்க. சரி பரவால்ல டாக்டர்ட்ட சொன்னேன், சார் வந்துட்டாங்க அப்படின்னா, சரி உட்கார வைங்க உள்ள அப்படின்னு சொன்னாங்க. சாரோட ரூம்ல உட்கார வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த அமாவாசைக்கு முன்னாடி அமாவாசை. அமாவாசையில விரதம் இருப்போம் இல்லையா? நான் இருந்தேன். அப்ப சார் என்ன சொன்னாருன்னா, 10:30 மணி ஆயிடுச்சு. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு வந்து இது மாரி ஒரு பிரசாதம் ஒண்ணு வச்சிருக்கேன். எனர்ஜைசேஷன் பண்ணது ஒண்ணு இருக்கு. இந்த டைமிங்ல ஆ நீங்க வந்து இந்த நான் குடுத்துருக்க கற்பூரவள்ளி பழம் வச்சிருந்தாங்க. இந்த பழத்த வந்து 2 உங்களுக்கு எத்தனையோ எடுத்துங்க. 2 பழம் சாப்பிடுறதா இருந்தாலும் சரி, 4 பழம் சாப்பிடுறதா சாப்பிட்டுக்குங்க அப்டின்னாரு. சரி ஓகே அப்டின்ட்டு இவங்கள உட்கார வச்சுட்டு சார்கிட்ட போயிட்டு, "சார் உட்கார வச்சுட்டேன். வேற ஏதாவது சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அந்த நம்ம பேம்ப்ளெட் ப்ராசஸ் இதெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு. சரி ஆல்ரெடி அவங்க கிளாஸ் வந்துகிட்டு இருக்காங்க தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆ வந்துட்டு சரி அவங்கள போயிட்டு, சரி இங்க உட்காருங்க. வெளியில கொஞ்சம் உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "ஹால்ல உட்காருங்க" அப்படின்னேன். ஏன்னா சார் பழம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தாரா, சரி பழம் சாப்பிடுவோம். அவங்க முன்னாடி ஏன்னா அவங்கட்ட சொல்ல முடியாது இல்லையா? அந்த டயத்துல பழம் சாப்பிடுங்க அப்படின்னு. அவங்களும் விரதம் இருக்கிறவங்க. இப்ப நமக்கு இந்த மாரி சொல்லும்போது அவங்கள சொல்லக்கூடாதுங்கிறதுனால, அங்க உட்காந்துட்டு டேபிள்ல வந்து பார்க்குறேன். வந்து பார்த்தாக்க, போம்போது ஒரு சிப்பு வாழைப்பழம் இருந்தது. கற்பூரவள்ளி. திரும்பி வந்தா 2 சிப்பு இருக்குது. எனக்கு கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. ஒருவேள 2 சிப்பு வச்சாரா டாக்டர்? இல்ல 1 வச்சாரா? இல்ல மந்திரமா ஏதாவது வந்திருக்குமா? அப்டின்ட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் ஒருவேள ஏதாவது சித்தர்கள் சித்து விளையாட்டு மாரி இருந்தா என்ன பண்றது? ஒருவேள படிக்கட்டு ஏறிட்டு இறங்கும்போது மாறுமோ? அப்டின்ட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டு திரும்ப ஒரு தடவ படிக்கட்டுல ஏறினேன். திரும்ப என்ன சார் கேட்டாரு, "என்ன விஷயம்னு?" "இல்ல ஒரு பேனா எடுக்கணும்." சரி எடுத்துட்டு திரும்ப வந்தேன். திரும்ப வந்தா அதே 2 சீப் பழம் தான் இருக்கு. சரி, சரி. ஏதோ ஒண்ணு வந்திருக்கு. ஒருவேள டாக்டர் 2 பழம் வச்சிருப்பாரு போல இருக்குன்ட்டு, 2 சீப் இருக்கும் கற்பூரவள்ளின்னு சொல்லிட்டு 2 பழம் சாப்பிட்டு, திரும்ப வெளில ஹால்ல உட்காந்துட்டு அவங்கட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த அம்மா கூப்பிட்டாங்க. "அ ச சார் இங்க வாங்க" அப்டின்னாங்க. "கொஞ்சம் வேகமா பேசுமான்னேன்." "இல்ல சார் இங்க வாங்க. முக்கியமான விஷயம். இங்க யாருமே இல்ல. நான் தான் இருக்கேன்.
மேல டாக்டர் இருக்காரு, வெளியில கேட்காது, நீங்க தைரியமா சொல்லுங்க. இல்ல இல்ல சார், ரொம்ப முக்கியமான விஷயம் வாங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு பக்கத்துல போனா அப்புறம் சொன்னாங்க, சார் எங்க வீட்டுக்காரருக்கு அவங்க சித்தப்பா வந்து மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. மந்திரம் பண்ணிட்டு இருக்காரா? அதெல்லாம் நம்பாதம்மா, அந்த காலத்துல எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னேன். இல்ல சார், உண்மையிலேயே நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா? சரி, என்ன மந்திரம் பண்ணாங்க அப்படின்னா, அது மாதிரி அது அவங்க தாத்தா வச்சிருந்த சொத்து ஊர்ல இருக்குது. அந்த ஊர்ல இருக்க சொத்து வந்து பிரிக்கணும். அப்போ இவருக்கும், அதாவது தம்பி, அண்ணன் தம்பி 2 பேரு. இவரு பெரியப்பா, அவங்க சித்தப்பா. அவருக்கு பிரியணும். அவருக்கு வந்து 3 பெண் குழந்தைகள், இவருக்கு 2 பையன். அவரு என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஏதோ 2 பையன் இருக்கான், 2 பேரும் வேலைக்கு போயிட்டான். எனக்கு 3 பொம்பள பசங்க இருக்கிறாங்க. இதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நெறைய செலவுகள் இருக்குது. அதனால எனக்கு கொஞ்சம் அதிகமா குடுன்னு கேட்கிறாரு. இவரு வந்து கிளியரா இருக்காரு. உனக்கு தேவையானது 50, 50. உனக்கு 50 குடுத்துட்டேன். என்ட்ட 50 இருக்கு. ஸோ இது குடுக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. அதனால என்ன பண்றாரு, இதுதான் மேக்ஸிமம் இருக்குது. இத பேஸ் பண்ணி என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு கோவம் வருது போல இருக்கு. இது 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 அடிப்படையா வச்சு 2 பேருக்குள்ள தகராறு இருக்கு. அதனால இவர காலி பண்றதுக்கு அவர் மந்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. மந்திரம் பண்ண உடனே யாரோ அவருக்கு சொல்லிருக்காங்க, அமாவாசை அமாவாசை டயத்துல வந்து ஏதாவது பண்ணா சீக்கிரம் கிளம்பிடுவாரு அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காரு அவரு, எ போன இந்த இதுக்கு முன்னாடி ஒரு அமாவாசை, அதுக்கு முன்னாடி ஒரு அமாவாசையில சாக்லேட் இருக்கு இல்லையா? பர்த்டேன்னு யாரோ வந்திருக்காங்க. சாக்லேட்டுக்குள்ள மந்திரம் வச்சிருக்காரு போல இருக்கு. மந்திரிச்சு சாக்லேட் குடுத்துருக்காங்க. அப்புறம் சொல்றாங்க, அந்த மாரி இதுக்கு முன்னாடி சாக்லேட் குடுத்தாரு சார். சாக்லேட் குடுத்த உடனே அது வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு குடுத்துருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு குடுத்த உடனே சாக்லேட் குடுத்து ஹஸ்பண்ட் உடனே அ சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல கால் வரலன்னாய்ங்க. கால் வரலையா? ஏன்னா ஏற்கனவே 2 பழம் நான் சாப்பிட்டுருக்கேன். உள்ள வந்து கற்பூரவள்ளி 2 பழத்த நான் சாப்பிட்டுருக்கேன். இதுல எந்த பழம் அவங்க வச்ச பழம்னு தெரியல. இது அவங்ககிட்டயும் சொல்ல முடியாது. சரி, சரின்ட்டு நான் சொன்னேன். என்னம்மா சொல்ற? மந்திரிச்சு வச்சா கால் வராதான்னு. ஆமா சார். அது மாரி தான் அவர் வச்சிருக்காருன்னானே. அது எப்படி ஒருத்தர், அதான் உங்க ஹஸ்பண்ட் தான் நல்லா நடக்குறாரு என்ன. சார், எதிர்பாராத விதமா எங்க ஹஸ்பண்டுக்கு குடுத்த இந்த சாக்லேட் வந்து அவங்க ஆபீஸ்ல இருக்க இன்னொருத்தர்ட்ட குடுத்துட்டாரு. அவரு சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல கால் வரல, கை இழுத்துக்கிச்சு. நேரா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. 2 மாசமா அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. 2 மாசமா ஹாஸ்பிட்டல்ல. அப்புறம் நான் வாலண்டரியா கிட்ட போயிட்டேன். சரி, என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க அப்படின்னா, அப்புறம் சொன்னாங்க. அதே மாதிரி சார், ம் இந்த மாசம் என்ன பண்ணிருக்காங்க, வாழைப்பழம் குடுத்து அனுப்பியிருக்காங்க. வாழைப்பழம் குடுத்து வாழைப்பழம் குடுத்து அனுப்பிருக்காங்களா? ஆமா சார். அந்த வாழைப்பழத்துல மாந்திரீகம் பண்ணி வச்சிருக்காங்க. மாந்திரீகம் பண்ணி, இது ஏம்மா நீ முதல்லயே சொல்லல? இல்ல சார், நான் டாக்டர்ட்ட கேட்டேன். டாக்டர் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வா, அங்க வச்சிருங்க அப்படின்னாரு. அது சரிம்மா, யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்த, என்ட்டயாவது சொல்லிட்டு வைக்க கூடாதா நீ அப்படின்னா. இல்ல சார், யாருக்கும் தெரியாம வைக்க கூடாதுன்னா, அதனாலதான் நீங்க மேல போகும்போது வச்சுட்டாங்க. நீங்க மேல போகும்போது உள்ள வச்சுட்டீங்க. அட கர்த்தாவே! நான் ஏதோ மாயாஜாலம் நடந்திருக்கு போல இருக்குன்னு பார்த்தா, இந்த அம்மா மந்திரிச்ச பழத்த டேபிள் மேல வச்சுட்டு போயிருக்கு. மந்திரிச்ச பழத்த வச்சிருக்கேன்னு அப்புறம் சொன்னேன். சரிம்மா, கொஞ்சம் விளக்கமா சொல்லு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு அவருக்கு அந்த பிரச்சனை வந்தது? ஏன்னா டாக்டர் வர்ற வரைக்கும் நம்ம தாங்கணும்ல. அதனால என்னமாச்சுன்னு, சார் சாப்பிட்ட உடனே நடக்குது சார். சாப்பிட்ட உடனே. ஆமா சார், அவர் பயங்கரமா வச்சிருக்காருன்னு. சரி, தயவு செஞ்சு இங்க உள்ள வா. உள்ள வந்துட்டு நீ வச்ச பழம் எங்க இருக்குன்னு காட்டு அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்த நம்ம சொல்லுது, இது 2 பழம் இருக்குன்னு. ஆமா சார், இது வந்து ஏற்கனவே ஒரு தடவை பழம் இருந்தது சார். அது பக்கத்திலேயே வச்சேன். சரி, இந்தாண்ட வச்சு அந்தாண்ட வச்சேன், 2மே ஒரே மாதிரி இருக்கு. இதுல எது வச்சேனே தெரியலையே. நான் ஆனா இந்தாண்ட பக்கம் வச்சேன் சார். எங்க ஹஸ்பண்ட் இந்தாண்ட சார் வச்சிருப்பாரு, அதனால இந்தாண்ட வைனாருன்னு. சரிம்மா, எந்தாண்ட நீ வச்ச பழத்தை கரெக்டா எடுன்னா, அப்புறம் பார்த்துட்டு என்கிட்ட அந்த மாதிரி சொல்றாங்க. சார், நீங்க வந்து பேய் இல்ல, மாந்திரிகம் இல்ல, எதுவும் நம்ப மாட்டேங்கிறீங்களே. இங்க பாருங்க, நான் வச்ச பழத்தை 2 பழத்தை காணும். என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார், 2 பழத்தை காணும் அது. அஹ் அதானே. அப்புறம் சொன்னேன், ஒருவேளை அந்த பழத்துல மாறி இருக்கலாம்ல நீங்க வச்சிருந்த 2 பழம்னா. இல்ல இல்ல சார், அது வேற இது வேற. அந்த பழத்தை நான் எண்ணி வச்சேன், அதுலயும் 12 இருந்தது, இதுலயும் 12 இருந்தது. ஆனா இதுல இப்ப 10 தான் இருக்கு அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லியிருந்தேன். சரி, தொடர்ந்து பேசலாம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க.
வகுப்பு தொடரும். நன்றி. சார் வணக்கங்க சார். மியூட்ல இருக்கீங்க சார். ஏன் வாய்ஸ் வரலைங்க? நாம் இன்னைக்கு சொல்லுவோம், விநாயகரை ஏன் கும்பிடுறோம். விநாயகர் வந்து முழுமுதற் கடவுள். அது வந்து எல்லா மதங்களுக்குமே பொதுவான கடவுள் அவர். ஆனால் மற்ற மதங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இந்து மதம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது. ஸோ கடவுள்னா எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து விநாயகர். அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அவர் தான் வந்து இனிஷியலாக ஃபர்ஸ்ட் அவர் வணங்கிட்டு தான் எந்த ஒரு விஷயமும் நடக்கும். சிவபெருமானே விநாயகரை பற்றி நினைக்காம போயிடுறாரு. சில விஷயங்களோட தடங்கள் வருது. தென் அதுக்கு பிறகு அவர் விநாயகரை நினச்சி பூஜை பண்ணிட்டு திருப்பி போகிறாரு, சக்ஸஸ் ஆகுது. இது புராணத்தில் இருக்கும். முழுமுதற் கடவுள் அப்படின்னு விநாயகர். பட் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இயக்கி நடத்துகிறவர் சிவன் வச்சுக்கிட்டாலும், அந்த சிவபெருமானே சில விஷயங்களுக்கு போகிறாரு. போகும்போது விநாயகரை பற்றி நினைக்காம போயிடுறாரு. அப்போ போனால் நிறைய தடங்கள் பிரச்சனைக்கு வருது. என்னடான்னு சொல்லி பார்த்தா, ஆமாம் நம்ம விநாயகரை வணங்காம மாட்டோம்னு சொல்லிட்டு அப்புறம் விநாயகரை வணங்குறாரு. விநாயகரை வணங்கி பூஜிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு போகிறாரு, ப்ரொசீட் பண்ணுறாரு. அவருடைய விஷயம் வந்து நடக்குது. சிவபெருமானுக்கே அது அப்படின்னா அப்போ எல்லாரும் எல்லா மக்களும் வந்து விநாயகரை வந்து முழுமுதலாக நினைச்சிட்டு பண்ணணுன்றது தான். மூலாதார சக்கரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவர் வந்து விநாயகர் தான். மூலாதார சக்கரத்தை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணுறவர் வந்து விநாயகர் தான். இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பற்றி ஃபுல்லாக 100% கண்ட்ரோலில் கொண்டு வந்து அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது வந்து மூலாதார சக்கரம் தான். அந்த மூலாதார சக்கரத்தை இயக்குறது வந்து விநாயகர். இன்னைக்கு 39 பேர் இருக்கீங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்னைக்கு வந்து இந்த கிளாஸில் அட்டன் பண்ணிக்கிறவங்க எல்லாருடைய மூலாதார சக்கரமும் இப்போ மேலே வந்து எனர்ஜி கொடுத்து கியூர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்டில் தான் இப்போ யாரெல்லாம் கிளாஸ் இப்போ அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேருடைய மூலாதார சக்கரம் தூய்மைப்படுத்தப்படுகிறது, எனர்ஜி கொடுக்கப்படுகிறது, ஸ்டெபிளைஸ் பண்ணப்படுகிறது. இது மூணும் நடக்குது. கிளன்சிங் பண்ணுவாங்க, எனர்ஜி கொடுப்பாங்க, அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுவாங்க. கிரானிக் ஹீலிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரைக்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். எனர்ஜி வந்து கொடுத்து ஸ்டெபிளைஸ் பண்ணுவாங்க. இது இப்போ நடந்துட்டு இருக்கு, எல்லாருக்குமே நடந்திருக்கு. இப்போ கிளாஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு மூலாதார சக்கரத்தை நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் மூலாதார பிரச்சனை இருக்கு. அது இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க, தேவதைகள் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அடுத்தது மூலாதார சக்கரத்துக்கு உண்டான அதிபதியான விநாயகர்கிட்ட வரும். விநாயகர் சிலையை வந்து ஏன் கரைக்கிறாங்க? விநாயகர் சிலை உருவாக்குறாங்க, பணம் கொடுத்து வாங்கிட்டு வராங்க, அது 3 நாள் வழிபடுறாங்க. வழிபட்ட பிறகு அதை வந்து ஏன் கரைக்கிறாங்க யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. பிள்ளையார்பட்டியில் இருக்கிற அந்த தலைமை அர்ச்சகருக்கும் தெரியாது. பிள்ளையார்பட்டியில் இருக்கிற தலைமை அர்ச்சகருக்கும் தெரியாது. விநாயகர் கோயில் பூசாரிக்கும் தெரியாது. அந்த குருக்களுக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியும். ஏன் கரைக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கேட்பாருங்க யாரையாவது? சித்தர்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. உருவ வழிபாட்டிலிருந்து அருவ வழிபாட்டுக்கு போகணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பல வகுப்புகளில் சொல்லியிருக்கேன், பல வீடியோலையும் சொல்லியிருக்கேன். நாம் வந்து உருவத்தை வழிபடுவது, கடவுள் இப்படி இருக்கிறார், காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, தலை இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம உருவத்தை வச்சு நம்ம வழிபடுறது வந்து உருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாடு வந்து 3kg, LKG, UKG மாதிரி கிண்டர் காட்டன் தான். 3kg, LKG, UKG மாதிரி தான். அதை தாண்டி 1ஆம் கிளாஸ்க்கு வரணும். 1ஆம் கிளாஸ்லேருந்து அருவ வழிபாடு ஆரம்பிக்குது.
அருவ வழிபாடு, உருவம் இல்லாத வழிபாடு, அருவ வழிபாடு ஆரம்பிக்குது. ஆனா எத்தனை எத்தனை ஜென்மங்களாலும் அதே ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜில ஃபெயிலாய் அதுலயே தான் இருக்கிறாங்க மக்கள். எத்தனை பெரிய அறிவாளிகள் படிச்சவங்க நம்ம வெளியுறவுத்துல ஒரு எம்டி படிச்சிருக்காரு, பிஹெச்டி படிச்சிருக்காரு, பிஏ படிச்சுக்கிறாரு, எம்ஏ படிச்சுக்கிறாரு, எம்எஸ்சி படிச்சுக்கிறாரு, ஏகப்பட்ட கோர்சஸ். சயின்டிஸ்ட், இவரு பெரிய வீரரு, விண்வெளி வீரரு, இந்த படிச்சிருக்காரு. அந்த எல்லா படிச்சவங்களும் இந்த இந்த ஆன்மீகத்தை ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வந்தோம்னா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி தான். மற்ற பெரிய பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க, பெரிய பெரிய பிஹெச்டி, பெரிய பெரிய சயின்டிஸ்ட், நோபல் பிரைஸே கூட வாங்கியிருப்பாங்க. பட் ஆன்மீகம்னு சொல்லி வந்தாங்கன்னா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி தான், உருவ வழிபாடு தான். அப்போ முழுமுதல் கடவுளான விநாயகரை ஒரு வழிபாடை வழிபட்டுட்டு 3ஆம் நாள் நீங்க கரைப்பீங்க. ஆக்சுவலா 3ஆம் நாள் கரைக்கணும், 3rd டே கரைக்கணும். பட் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் வந்து அது அப்படியே ஒரு வாரம் வரைக்கும் கரைக்கிறாங்க. இப்போ சென்னை மாதிரி இடத்துலலாம் வந்து ஒரு வாரம் நடக்கும், ஓடும். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக அலாட் பண்ணி, கொஞ்சம் நாடாக அலாட் பண்ணி அங்கே போயிட்டு ட்ரெயினை வச்சு இறக்கி மெரினா பீச்சில், மற்ற கடலில் எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் கரைக்கிறாங்க. உருவத்தை வழிபாட்டில் ஆரம்பித்து அந்த உருவமற்ற வழிபாடு அதை கரைச்சிடுறோம். அங்கே அது பிறகு அந்த விநாயகர் இல்லை. 3 நாளைக்கு முன்னாடி விநாயகர் சிலை உற்பத்தி பண்ணுறாங்க, அதை 3 நாள் வச்சு வழிபடுறாங்க. 3 நாள் 5 நாள் வழிபடுறாங்க. வடித்த பிறகு அந்த வழிபாடு முடிஞ்ச பிறகு அது போய் கரைச்சிடுறாங்க. அந்த உருவ வழிபாட்டில் ஆரம்பித்து அருவ வழிபாடு போகணும். அந்த உருவமற்ற வழிபாட்டுக்கு நீங்கள் போகணுன்றது சிம்பாலிக்காக வந்து தான் சொல்லியிருக்கிறாங்க, அந்த சிலைகளை கரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இந்த சிலைகளை ஏன் கரைக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த இதை தலைமைகளை எடுத்து பாம்பேயில் ஆரம்பித்து அதை இந்தியா முழுசும் கொண்டு போய் தமிழ்நாட்டிலையும் இப்போ எல்லா சின்ன சின்ன பட்டி தொட்டி ஊர்களில் கூட இந்த விநாயகர் சதுர்த்தியை வச்சு கொண்டாடுற பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. அத்தனை பேருக்கு கொண்டு வந்த சிவசேனா கட்சிக்காரர்களுக்கும் தெரியாது. சிவசேனா கட்சிக்காரர் அது முதலாக கொண்டு வந்தவங்க. இந்து மக்கள் கட்சி, இந்து சமாச்சாரம், அந்த சமாச்சாரம் சம்மந்தப்பட்ட கட்சிகள்லாம் இப்போ நிறைய முளைச்சிருக்கு. சின்ன சின்ன கட்சிகள் நிறைய இருக்கு. அந்த அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கும் சரி, சிவசேனா கட்சிக்காரர்களுக்கும் சரி, இது ஏன்னு தெரியாது. இப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லாமே. உருவங்களை வழிபடுறோம், உருவ வழிபாட்டு அருவ வழிபாட்டுக்கு வந்துருங்க, உருவமற்ற நிலைக்கு வந்துருங்க, அப்பதான் நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றாங்க. கர்மா எனர்ஜி பீப்புளாவது இதை புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதை சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. கும்பிடு கும்பிடு கும்பிடு, கொழுக்கட்டை வச்சு கும்பிடு, மோதகம் வச்சு கும்பிடு, வந்துடு, அவள்தான். திருப்பி அடுத்த வருஷம் என்ன முன்னேற்றம் கண்டோம், என்ன தெளிவு கண்டோம், என்ன ஞானத்தை கண்டோம், இதுதான் ஞானம். உருவமற்ற வழிபாட்டுக்கு வாங்க. இறைவன் உருவமற்றவன், உருவத்தோட வழிபடுறது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. அடுத்த லெவலுக்கு வாங்க, இதுலயே வாழ்ந்துட்டு இருக்காதீங்க அப்படின்ற தத்துவத்தை தான் சொல்றான். சிவனுடைய வாகனம் காளைன்னு சொல்றோம். சிவனுடைய வாகனம் காளை, ஒரு பர்பஸோட தான் காளை வாகனம் வச்சிருக்கு. ஆனா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க இருக்காங்க. சிவனையும் கும்பிடுறாங்க, மாட்டுக்கறியும் சாப்பிட்றாங்க. என்ன சொல்ல, அவருடைய புள்ள முருகன் சேவல் கூட வச்சிருக்கார். எதுக்காக சேவல் கூட வச்சிருக்கான்னு தெரியாது. சேவலை பிடிச்சி சாப்பிட்றாங்க, சேவலை பலி கொடுக்குறாங்க, சேவலை பிடிச்சி சாப்பிட்றாங்க. என்ன சொல்லுவீங்க? அவருடைய வாகனம் மயில், மயில்கறியும் சாப்பிட்றவங்க இருக்காங்க, மயில்கறியை சாப்பிட்றவங்க இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? விநாயகர் முஞ்சூர் வாகனம், முஞ்சூருன்னா அது எலியினுடைய ஃபேமிலி தான். அதுவும் எலியினுடைய ஃபேமிலி தான். அது ஒரு டிஃப்ரெண்ட். அந்த அதாவது நம்ம பாட்டனியில் சொல்லணும் இல்லையா, இதெல்லாம் இந்த ஃபேமிலி சேர்ந்தது. பாட்டனியில் சொல்லணும் இல்லையா, தாவரவியலில் இந்த தாவரங்கள்லாம் இந்த தாவர வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லணும் இல்லையா, இந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதுக்கு ஒரு பொட்டானிக்கல் நேம் வச்சு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த எலி, மூஞ்சூர் எல்லாமே ஒரு வகையான ஃபேமிலி சேர்ந்தது. எலியை பிடிச்சா அடிக்கிறோம், எலியை பிடிச்சா அடிக்கிறோம். எலிக்கு என்ன பண்ணுறது, எலியை எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம குரூப்பில் கேள்வி கூட லாஸ்ட் வீக் போட்டிருந்தாங்க. எலிக்கு என்ன பண்ணுறது, ஒரு சகோதரி தலையில் அடிச்சுக்கினாங்க. சார், எலி வந்தால் எலிக்கு என்ன பண்ணுறதுன்னு அதை கூட நம்மக்கிட்ட கேட்குறாங்களே சார். அந்த எலியை பிடிச்சா என்ன பண்ணுறது கூட கேட்குற அளவுக்கு நம்ம குரூப்பில் இவ்வளோவெல்லாம் கேட்குறாங்களே சார், நம்ம குரூப்பில் டிக்னிட்டியே போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு சகோதரி சொன்னாங்க. அவங்களுக்கு அது பெருசா இருக்கு. எலியை என்ன பண்றது, எல்லாம் ஒன்னொன்று சொல்றீங்க, அப்ப எலி என்ன பண்றது அவங்களுக்கு டவுட்டா கேட்குது. இந்த சகோதரி இப்படி சொல்றாங்க, அவங்களுடைய ஒப்பீனியன் அது. எலியை தயவு செஞ்சு அடிக்காதீங்க. விநாயகரை கும்பிடுறீங்க, ஆனா எலியை பிடிச்சி அடிக்கிறீங்க. எலி கறி சாப்பிட்றவங்க இருக்காங்க, நம்ம கண்ட்ரியில இல்லை,
பாருங்களா எலிக்கறி சாப்பிட்றவங்கள இருக்காங்க. எலி வந்து அடிக்காதீங்க. எலியை வந்து மேக்சிமம் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, எலி பொறின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பாக்ஸில் பிடிச்சிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பிடிங்க. பிடிச்சி எங்கேயாவது தூரமாக கொண்டு போய் விட்டுடுங்க. அதை நீங்கள் அடிக்க வேண்டாம். அப்புறம் இந்த மார்க்கெட்டெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அது அந்த இது சாப்பிட்டா அந்த எலி வந்து 3 ஹவர்ஸில் செத்து போயிடும், 4 ஹவர்ஸ் செத்து போயிடும்னு சொல்லிட்டு ஏதோ வச்சு அப்புறம் அது நம்ம கிட்ட வருமா, வந்து சாப்பிடுமா, சாப்பிட்ட பிறகு அது போய் எங்கேயோ இடத்துல இறந்துருமா. அது பண்ணாதீங்க. எந்த ஒரு உயிரையும் கொலை செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. எந்த ஒரு உயிரையும் கொலை செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. திரும்பவும் புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு உயிரையும் கொலை செய்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. பிகாஸ் எந்த உயிரையும் நாம் உருவாக்கவில்லை. நாம உருவாக்குறோம். மறைமுகமாக நமக்கு நாமளே கர்மா சேர்த்துக் கொள்கிறோம். அதனால எலியை தயவு செஞ்சு பிடிக்காதீங்க. அதை வந்து பிடிக்காதீங்க மீன்ஸ் எப்படின்னா, இந்த பிடிச்சி கொலை பண்ணாதீங்க. பிடிச்சி அடிக்கிறது, சாக்பையில போட்டு அடிக்கிறது, அப்புறம் விஷம் வச்சு கொள்றது, இதெல்லாம் ரொம்ப தப்பு செய்யாதீங்க. எலி பொறி வாங்கி எலிப்பொறி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுக்கணும். அது என்ன, உள்ள தேங்காய் சொருகுவாங்க. நல்ல தேங்காய், எனக்கு தெரிஞ்சு வீட்டில் அம்மா வந்து எலிப்பொறி பிடிக்கணும்னா எலிப்பொறியில் வந்து நல்ல தேங்காயை காய வச்சு அது உள்ள சொருகி வைப்பாங்க. அது கரெக்டாக வந்துடும். வேற சில பேர் ஏதோ வைக்கிறாங்க, வச்சு அதை பிடிச்சி எலியை பொறியில பிடிச்சி அதை பிடிச்ச பிறகு அதை அப்படியே தூரமாக எங்கேயாவது கொண்டு போயிட்டு டிஸ்டன்ஸ் பிளேஸில் அதை போய் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. திறந்து விட்டுடுங்க, வெளியே போயிடும். அதுதான் கரெக்டான முறையை ஒழிய நீங்கள் எலியை எந்த காந்த கொண்டும் கொள்ளாதீங்க. அப்போ எலியை நீங்கள் கொள்றீங்கன்னா எலியினுடைய வம்சத்தை அந்த மூஞ்சூரை கொள்ற மாதிரி, விநாயகரை நீங்கள் இன்சல்ட் பண்ணுற மாதிரி. விநாயகரை கும்பிடுறீங்க, ஆனால் எலியை அடிக்கிறீங்க. நம்ம தெரியாதெல்லாம் அப்படி தான் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. சிவனுடைய கழுத்துல பாம்பு இருக்குன்றோம், வணங்குறோம். ஆனா பாம்பை பார்த்தா அடிக்கிறோம், பாம்பை பார்த்தா ஓடுறோம், பாம்பை பார்த்தா அடிக்கிறோம். அப்ப சிவனை எப்படி வணங்குறோம், அப்புறம் இப்படி அவர் கழுத்துல இருக்கிற பாம்பை போய் அவர் வேண்டாத ஒரு விஷயம் அப்படின்னா அவர் வந்து பண்ணுவாரா? அது கழுத்துல வச்சிருப்பாரா? அவரு சிவன் வச்சிருப்பாரா? இது வந்து சிவனை கும்பிடுறோம், சிவனை பத்தி பாடுறோம், ஓகே. ஆனா பாம்பை பார்த்தா அடிக்கிறோம். வித்தியாசமா கொஞ்சம் யோசனை பண்ணணும்ல. ஏன் பாம்பு பார்த்தா பயப்பட வேண்டாம்? அதை நம்மளை பார்த்து அதுதான் பயப்படுது. அதை அடிக்க வேண்டாம், கொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு பாம்பை அடிக்காதீங்க, கொல்லாதீங்க. பாம்பை அடிக்காதீங்க, கொல்லாதீங்க. உங்களுக்கு பயமாக தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் அப்படி ஒரு இதில் வந்துட்டீங்க, அப்படி ஒரு பழக்கத்தில் வந்துட்டீங்க. அது பாம்புன்னா பயம், பாம்பு என்றால் படையும் நடுங்கும், பாம்பு என்றால் படையும் நடுங்கும்ன்ற மாதிரி அது ஒரு பழமொழியே வந்துருச்சு. அதை பார்த்தா படையும் நடுங்கும், பயப்படுறாங்க. பட் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் தைரியமாக இருங்க, ஒன்றும் பண்ணாது. ஜஸ்ட் ப்ரே பண்ணுங்க. கையில் கிறிஸ்டல் இருந்தால் கிறிஸ்டல் வச்சு ப்ரே பண்ணுங்க, கிறிஸ்டல்னா பரவாயில்ல, ப்ரே பண்ணுங்க. கையில் கிறிஸ்டலுக்கும் கிறிஸ்டல்னா இப்போ டைமில் கிறிஸ்டல்னா கிறிஸ்டல் நினச்சி கூட ப்ரே பண்ணுங்க. கிறிஸ்டல் இல்லாதவங்க ப்ரே பண்ணுங்க. பாம்புகிட்ட டேரெக்டாக பேசுங்க. அதாவது உங்களுடைய தாட்பாம் அதுக்கு போகும், அதோட தாட்பாம் உங்களுக்கு வரும். அந்த இன்விசிபிள் மேட்டரை பற்றி இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுக்கு தெரியல. அதனால மாடர்ன் வேர்ல்டுல முட்டா பசங்க சொல்றதுன்னா சயின்டிஸ்ட்னு சொல்றோம், அவங்க பெரிய ஆளுங்க சொல்றோம். அவங்க முட்டாளுங்க, 1ஆம் நம்பர் வடிகட்டின முட்டாளுங்க. நம்ம சயின்டிஸ்ட் தூக்கி வச்சு தப்பா கண்டுபிடிக்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம், அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறோம், நோபல் பிரைஸ் கொடுக்குறோம். தப்பா சொல்றாங்க. ஏன்னா சயின்டிஸ்ட் என்ன தப்பு பண்றாங்கன்னு ஒன்னா ஃபியூச்சர்ல அதை பற்றி ஒரு விளக்கமாக சொல்லி சயின்டிஸ்ட் என்ன தப்பு பண்ணுறாங்க, அந்த ஃபாலோ பண்ண நாம் என்ன தப்பு சஃபர் ஆகிறோம், என்ன மாதிரி நெகட்டிவ் கர்மா சம்பாதிச்சிக்கிறோம், சஃபர் ஆகிறோம். ஆனால் அவங்களுக்கு எப்படி நோபல் பிரைஸ் கொடுத்து கவர்மெண்ட்டோ மற்ற அமைப்புகளோ அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா நம்ம எவிடன்ஸோடு நான் ப்ரூவ் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபியூச்சரில், இப்போ இல்லை, ஃபியூச்சர். அது 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்த பிறகு. இப்போ 1st ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதனால் பாம்பை கண்டால் பயப்படாதீங்க, பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. பாம்பு உங்களை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் வெளியே போயிடுங்க, எங்களுக்கு உங்களை பார்த்தா பயமாக இருக்குது, ப்ளீஸ் வெளியே போங்க. மனுஷர்கிட்ட எப்படி கேட்பீங்களோ ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, அதே மாதிரி இங்கே கேளுங்க. உணர்வு வரும், கண்டிப்பாக போயிடும், டெஃபினட்டாக போயிடும், சந்தேகமே இல்லை, போயிடும். இதை முதல்ல என்னுடைய குரு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது, என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு. பட் பொறுமையாக அதை உட்காந்து சிந்திச்சு பார்த்தா ஒரு 2:30 மணிக்கு சொன்னார் இதை அந்த கிளாஸில். மதியானம் லஞ்சு முடிச்சுட்டு வந்த பிறகு 2:30 மணிக்கு இந்த விஷயம் சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் கிளாஸ் எடுத்தார். 2லேருந்து 3, 4:30 வரைக்கும் இந்த பாம்பை பற்றி கிளாஸ் எடுத்தார். அந்த 4:30 மணிக்கு மேலே அவர் உட்காந்து கொஞ்சம் யோசனை பண்ணும்போது நம்ம எப்படிலாம் தப்பு பண்ணியிருக்கோம், பாம்பை அடிச்சிருக்கோம், பாம்பை ஆளை கூப்பிட்டுருக்கோம், சொல்லியிருக்கோம், எப்போ பண்ணியிருக்கோன்றது அப்புறம் அதுக்கு பிறகு தான் உணர ஆரம்பித்தோம். அப்போ தான் அது தெளிவாக புரிஞ்சு. நீங்கள் பாம்புக்கிட்ட பயப்படாமல்
நீங்க அது எங்கே இருக்குன்னா கூட பரவாயில்ல, நீங்க மனசால ப்ரே பண்ணுங்க, கண்டிப்பா அது போயிடும். கண்டிப்பா அது போயிடும். பாம்பை கொன்ற பாவம் வேண்டாம். பாம்பை கொன்னா யார் அடிச்சு கொள்றாங்களோ அல்லது யாரை அடித்து கொள்வதற்கு என்ன சொல்றது காரணமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு நாகதோஷம் வரும். நாகதோஷம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, அவங்க மேரிட்டல் லைஃப்ல சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆண் பெண் தாம்பத்திய உறவு அனுபவிக்க முடியாது. நிறைய ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பெண்மை குறைவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். குழந்தைங்க பிறகுல இஷ்யூ இருக்கும். குழந்தை பிறக்காது. குழந்தை பிறந்தாலும் அது நிறைய அது என்ன சொல்றது குறைபாடுகளோட பிறக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. நாக தோஷம் சொல்லுவாங்க. அந்த நாகப்பாம்பு அடிச்சனால வர்ற தோஷம், அந்த தோஷம் உங்க ஜாதகத்துல பல ஜென்மங்களுக்கு வரும். பல ஜென்மங்களுக்கு வரும். சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன், பாம்பை அடிச்சிங்கன்னா அந்த பாம்பு படி வச்சுக்கிட்டே உங்களை கொத்தும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசா இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு, பாம்பை அடிக்காதீங்க, அடிச்சா ஃபுல்லா அடிச்சிடணும். அவர் சொன்னது என்னன்னா, பாம்பை ஃபுல்லா அடிச்சிடணும், அடிச்சு கொண்டு வரணும். அப்படி அடிச்சு அரைக்குறையா அடிச்சு எஸ்கேப் ஆகி போயிடுச்சுன்னா அது உங்களை படி வாங்கி என்னைக்கா ஒரு நாளைக்கு உங்களை கொத்தும் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அவர் சொன்னது உண்மைதான். பாம்பை அடிக்கணும், பாம்பை அடிச்சுட்டு அதை அரைக்குறையா விட்டுட்டோம், எஸ்கேப் ஆகி போயிடுச்சுன்னா அது படி வாங்கி உங்களை கொல்லும், உண்மை. அதே நேரத்தில் பாம்பை அடிச்சு நீங்க கொன்னுட்டீங்க, அது உயிரோட விடலை, பரவாயில்ல சேஃப்டின்னு நினைச்சுக்காதீங்க. பாம்பை அடிச்சு கொன்னு செத்தே போயிட்டாலும் அது நமக்கு தோஷம்தான். அவர் சொன்னது அடிஷனல் மெசேஜ் என்னன்னா, அடிஷனல் மெசேஜ் கர்மாகிரிங்க நமக்கு கற்றுக் கொடுத்த போது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அடிஷனல் கூடுதல் விஷயம் என்னன்னா, பாம்பை அடிச்சுட்டா அது விட்டுட்டு போயிடுச்சுன்னா அது உங்களை பழி வாங்கும் அப்படின்னா டைரக்டா கொத்தும்ன்றாரு. அப்படிதான் கொத்தும்ன்றது கிடையாது. டைரக்டா நம்ம தேடி பிடிச்சி கொத்தவும் செய்யலாம், கொத்தாம இருக்கவும் செய்யலாம். பட் அந்த அடிச்ச அடி அது நமக்கு ஏதாவது வகையில் நமக்கு பாதிக்கும். ஏதாவது வகையில் நமக்கு திரும்ப சத்தியமா பாதிக்கும். அது எஸ்கேப் ஆக முடியும். அந்த வலி வேதனை நாம அனுபவிக்கணும். அதை அடிச்சோம் இல்லையா, அதுக்கு வலிச்சிருக்கும் இல்லையா, அதுக்கு வலிக்கும் இல்லையா, அதனால அந்த வழி நமக்கு ஏதாவது வகையில வாழ்க்கையில படும். இது யாராக இருந்தாலும் எஸ்கேப் ஆக முடியும். அது சாதாரண பெரிய ஆளா இருக்கு, யாரா இருந்தாலும் எஸ்கேப் ஆக முடியும். எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. இது இதனாலதான் வருது நமக்கு தெரியல. அது கிளியர்னஸ்ல பார்க்கும் பொழுதுதான் தெரியும். இதனாலதான் நமக்கு வருது, இந்த சஃபரிங் ஏன் வருது, இந்த சஃபரிங் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே 100% ரிலேட்டடா இருக்கு. 100% ரிலேட்டடா இருக்கு. எந்த ஒரு கஷ்டமும் சரி நமக்கு சாதாரணமா வர்றதில்லை. கஷ்ட பத்தியுமே மட்டும் பேசுறோம், நன்மைகளும் சரி. நம்ம நன்மைகளை பத்தி யாரும் கண்டுக்கிறது இல்லைன்றனால நம்ம அதை பத்தி பேசல. பட் நன்மைகளும் கூட அது நமக்கு கரெக்டா வரும். நீங்க வேணா கதவு தட்டி தாட்டான காரியங்கள் அடிச்சு கொடுத்துட்டு போகும். நன்மையும் கூட. நன்மைகளை பத்தி யாரும் பெருசா எடுத்துக்கிறது, தீமை பத்தி பேசுனா நம்ம அதை பத்தி பேசணும். அப்ப கர்மா இடிங்கனாலும் தீமை தானே, அப்படி கிடையாது. நல்ல விஷயமும் இருக்கு. நல்ல விஷயத்தை பத்தி யாரும் கண்டுக்கிறதுல அது பெருசா எடுத்துக்கணும். எனக்கு ஏன் சந்தோஷம் வந்தது, நான் ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறேன், நான் இவ்வளவு நல்லா இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு வீடு வாசல், சொந்த பந்தம், இவ்வளவு அருமையான மனைவி, அருமையான மக்கள், அருமையான பிள்ளைகள், நிலம், நகைகள், சொத்து பத்து எல்லாமே இருக்கு, ஹாப்பி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நினைச்சு இறைவனுக்கு தேங்க்ஸ் சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? அதை பத்தி நினைக்கவே மாட்டாங்க. அடுத்தடுத்து வேற என்ன என்ஜாய் பண்ணாதான் போவாங்க. அடி உளுந்த பிறகுதான் அப்படி திரும்பி பார்ப்பாங்க. ஓ என்னமோ அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒரு ப்ராப்ளமும் ஒரு கிரியேட் பண்ணதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடவுள் ஏன் கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னா, அந்த கஷ்டம் வரும்போது தான் கடவுள் நம்மளை பத்தி நினைப்பான்றதுக்காக கடவுள் கொடுப்பாருன்னு ஒரு சொல்லுவாங்க. ஒரு குலைக்கெல்லாம் சொல்லுவாங்க, கடவுள் கஷ்டத்தை ஏன் கொடுக்குறான்னா அவன் கஷ்டம் வரும்போது தான் கடவுளை பத்தி நினைக்கிறான், அவன் நல்லா இருக்கும்போது கடவுளை பத்தி நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மோரலஸ் பார்த்தோம்னா அது உண்மையா தான் இருக்கு. நல்லா இருக்கும்போது பண்ணாத அக்கிரமம் இல்லை, பண்ணாத அட்டகாசம் இல்லை, எல்லாம் பண்ணுவாங்க, எதை பத்தியும் நினைக்கிறது இல்லை. இங்க அடின்னு உழுந்த பிறகுதான், அடி மேல அடி விழுந்த பிறகுதான், அப்பதான் நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குப்பா, கடவுள்னு ஒரு சக்தி இருக்குப்பா அப்படின்னு அப்பதான் கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி பார்த்தோம்னா அந்த மாதிரி பெரியவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஸோ அதனால பாம்பை அடிக்க வேண்டாம். அது ஜஸ்ட் ப்ரே பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக வெளில போயிடும். எந்த பாம்பையும் பண்ண வேண்டாம். அதாவது அந்த பெரிய தவறாக சொன்ன 50% கரெக்ட், 50% தப்பு. அவர் சொன்னது அடிச்சு முழுமையாக கொண்டுடணும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிச்சு முழுமையாக கொல்லாம விட்டுட்டீங்கன்னா அது உங்களை பழி வாங்கும். அப்படி கிடையாது, அடிச்சு முழுமையாக கொன்று விட்டாலும் அது பழி வாங்கும்.
நிறைய பேர் கொலை பண்ணுறாங்க முடிச்சிடுறாங்க. ரைட், முடிஞ்சு போச்சு, ஓவர் டன், அவன் நமக்கு ஆகாதவன், முடிச்சிட்டோம், ரைட், ஓகே, ஃப்ரீ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. விஷயமே அங்கே தான் ஆரம்பிக்குது, அதுக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. இவங்க நினச்சிக்கிறாங்க அவன் கொலை பண்ணிட்டான், உடனே தண்டனை கொடுக்குறாங்க, எஸ்கேப், ஓகே ரைட், கொலை பண்ணவனுக்கு தண்டனை உண்டு. நீங்கள் பாருங்கள், பேப்பர் ஏதோ கொலை நினச்சுன்னா உடனே அரசியல் கட்சிக்காரங்க எல்லாமே ஊன்னு குதிப்பாங்க. எப்படி குதிப்பாங்க? கொலையாளை கண்டுபிடிக்கணும், ஓகே ரைட், கொலையை கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் என்ன பண்ணும்? கொலையாளை தூக்கு போடணும், தூக்கு போட்டாச்சு, ஹாப்பி. நிர்பயா கேஸில் அந்த நான் ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். டெல்லியில் நிர்பயா கேஸில் அந்த கேஸில் வந்து அக்யூஸ்டெல்லாம் வந்து தூக்கு போட்ட பிறகு அவங்க அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. என்ன பேட்டி கொடுக்குறாங்க? இப்போதான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு, இப்போதான் எனக்கு மனசு அமைதியா இருக்கு, நிம்மதி, என் மகளுக்கு வந்து நியாயம் கிடைக்க விட்டது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. அது எல்லாரும் மீடியாலையும் எடுக்கிறாங்க, பேப்பர்லையும் போட்டி எடுக்கிறாங்க. நான் பேப்பரில் தான் படித்தேன். முழுக்க தவறு, தெரியல அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? என் மகளை வந்து அநியாயமா இந்த மாதிரி கொண்டுட்டாங்க, அந்த கொலை குற்றவாளியை கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிச்சு, இத்தனை வருஷம் கேஸ் நடந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க, அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, ஐ எம் வெரி மச் ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறேன். முழுக்க தவறு, 100% தவறு. இப்போ அந்த இறந்து போன ஆவி என்ன பண்ணுன்னா, அந்த நிர்பயா குடும்பத்துக்கு அந்த கொலை தண்டனை கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் வந்து உடந்தையா இருந்தாங்களோ, இந்த நிர்பயாவினுடைய பேரண்ட்ஸ் முதற்கொண்டு, அப்பா அம்மா முதற்கொண்டு, அவங்க கூட பிறந்தவங்க முதற்கொண்டு யாரெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேரையும் பழி வாங்கும். கொலை செய்யப்பட்ட ஆவி அத்தனை பேரையும் பழி வாங்கும். அது இருள் உலகத்தில் இருக்கின்ற ஆவியாக இருக்கும். இருள் உலகத்தில் இருக்கின்ற ஆவியாக இருந்து கொலை செய். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த நிர்பயா கேஸ்னா இந்தியா முழுசும் தெரிஞ்ச கேஸ். டெல்லியில வந்து ஒரு ரேப் பண்ணி அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன், அதை கொண்டுட்டாங்க. மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது நடந்த நிகழ்வு அது. அப்புறம் அதுக்கு பிறகு நிர்பயா ஃபண்டுன்னு கவர்மெண்ட் ஒதுக்குச்சு. நிறைய பேர் பெண்களை பாதுகாக்கணும், பெண்களுக்கு சேஃப்டி பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஃபண்டு ஒதுக்கி அந்த நிர்பயா ஃபண்டு நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபண்டெல்லாம் அலாட்மெண்ட் பண்ணாங்க. தெரியாமல் ஏதோ செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களும். அதனாலலாம் ஒன்றும் போகாது. இப்போ மன்மோகன் சிங் வந்து கவர்மெண்ட்ல வந்து ஃபண்டை ஒதுக்கிட்டாரு, அந்த கற்பழிப்பெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது, பெண்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக எத்தனையோ கோடி பண்ணாங்க. பேப்பர்ல பாருங்க, இன்னைக்கு எதாவது குறைஞ்சிருக்கா? பேப்பர்ல பாருங்க, மீடியால பாருங்க, ஒரே ஒரு நாளாவது இன்னைக்கு கற்பழிப்பு இல்லைன்ற மாதிரி நியூஸ் சொல்ல முடியுமா உங்களால? ஒரே ஒரு நாள், ஈவன் சிங்கிள் டே. அன்னைக்கு நிர்பயா கேஸ் இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பாருங்க, மீடியாவில் எடுத்து பாருங்க, எங்கேயாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல எங்கேயாவது இது கண்டிப்பா நடக்கும். அப்ப என்ன போச்சு? ரேப்பை ஒழிக்கணும்னா, கற்பழிப்பை ஒழிக்கணும்னா அதுக்கு என்ன புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும்? அதை பண்ணல. ஃபண்டை ஒதுக்கி அவேர்னஸ் கொடுத்தாலும் ஆகாது. அது என்டையர் டிஃப்ரெண்ட். எல்லா அரசாங்கமும் இப்படிதான் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. 10 பைசா பிரயோஜனமே இல்லை, மக்கள் வரி பணம் தான் வேஸ்ட். ஸோ அந்த பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அது அவங்க இன்னைக்கு ஸ்டில் இன்னைக்கு கூட அவங்க அந்த அம்மா கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள போய் பர்சனலாக பேட்டி கேட்டு பர்சனலாக வந்து இன்டர்வியூ பண்ணீங்கன்னு வச்சுங்க, அவன் அந்த 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 ஆவி வந்து கண்டிப்பாக பழி வாங்கிட்டு தான் இருக்கும். அந்த சம்மந்தப்பட்ட ஆவிகள் பழி வாங்கி எனக்கு தெரியல. இது கொலை செய்யப்பட்ட கொலை தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற எல்லா வீட்லையும் எல்லா ஃபேமிலியும் இது நடக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால், உங்களுடைய பழக்கப்பட்டவங்க யாராவது இருந்தால் பர்சனலாக என்கொயர் பண்ணி பாருங்க. நான் சொல்றது உண்மை, நீங்களே உணர்வீங்க. எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியல, யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க. சொல்லிக் கொடுத்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. வாங்குற வரைக்கும் வாங்கிக்கிங்கன்னு கர்மாயண செய்யணும்னு நாம தான் சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இந்த கொலை பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. கொலைன்னா மனுஷனு கொலை இல்லை, எல்லா கொலையும் கொலை, எல்லா கொலையும் கொலை. பைரவன் கும்பிடுறோம், கோயிலாக போயிட்டு இந்த நாளில் பைரவர் கும்பிடுங்க, அந்த நாளில் பைரவர் கும்பிடுங்க, இப்படி கும்பிடுங்க, அப்படி கொடுங்க, யூடியூப்லையும் மற்றதையும் அங்கங்கே நிறைய ஜோதிகள் சொல்கிறாங்க பைரவர் கும்பினா போகும். ஆனால் இப்போ பைரவர் ஒரு வழி பண்ணுங்கன்னு இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பைரவரை திட்டுறாங்க, பைரவருக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு ஒரு குரூப்பு. பைரவர்னா நாய் இல்லையா? பைரவர்னா நாய். அப்போது நாய்க்கு வந்து சாப்பாடு போடக்கூடாது, அதை வந்து கொண்டுடணும்
அதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப்பு. ஆனால் அவங்க கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க, பைரவர் போய் கும்பிடுவாங்க, பைரவர் போய் கும்பிட்றாங்க. பட் வெளில வந்து ஆப்போசிட்டாக வேலை செய்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? பெரிய இந்தியா முழுசாக பெரிய டகாப்பார் நடந்துட்டு, அதுக்கு சப்போர்ட்டர்ஸ் ஒரு குரூப்பு, எகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு குரூப். அப்போ என்னதான் பண்ணுறது? நாய்களை வளர்த்த வேண்டும், வீட்டில் வளர்த்தக்கூடாது, வெளில வளர்த்தணும், அதுக்கு ஃபீட் பண்ணலாம். அப்போ நாய்களை வந்து நம்மக்கிட்ட விழுந்து கடிக்காமக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும். நாய் நன்றி உள்ளது, ஓகே, நன்றி உள்ளதால் மாற்று கருத்து கிடையாது, நன்றி உள்ளது தான். பட் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த்தில் மட்டுமே வளர்த்த நாய் ஓனரை கடிச்சது கிட்டத்தட்ட 7-8 மெசேஜ் படித்தேன். வளர்த்த நாய் நல்லா பாசமாக அன்பாக வளர்த்த நாய் ஒரு 7-8 ஓனர்ஸை, சொந்த ஓனர்ஸை கடிச்சிருக்கு. இந்த 1 மந்த்தில் மெசேஜ் பார்த்தேன். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க? நாய் நன்றி உள்ளதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ நாய் நன்றி உள்ளது தவறா? இப்போ யோசனை பண்ண வேண்டிய விஷயம். எல்லாரும் சொல்கிற மாதிரி நாமளும் பேசக்கூடாது. நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும், மாற்றி யோசிக்கணும். மாற்றி யோசிக்கணும் சும்மா சொல்கிறோம், மாற்றி யோசிக்கணும், ப்ராக்டிக்கலாக மாற்றி யோசிக்கணும். நாய் நன்றி உள்ளது, ஓகே. அப்புறம் அந்த ஏன் இந்த 7 நாய்களும் நன்றி மறந்துடுச்சு? ஓனரே கடிச்சிருக்கேன், ஏன் போய் ஓனரை கடிச்சு? அப்போ நாய் நன்றி உள்ளது, ஓனரை ஏன் கடிச்சது? தெரியல, ஆன்சர் இல்லை. யாருக்கா யோசனை வருதா? நன்றி உள்ளது நாய், நன்றின்னா உடனே நாயை சொல்கிறோம், நன்றி உள்ளது நாய். அப்புறம் ஏன் ஓனரை இந்த 7 இந்த 1 மந்த்லேயே இந்த டகாப்பால் இந்தியா முழுசும் நடக்குது இல்லையா? இந்த விஷயத்தில் நிறைய கருத்து வேறுபாடு. இப்படி அப்படி 2 பேரும் சண்டை பிடிக்கணும், அடிப்பொடி தலைமுடி பிடிச்சி சண்டை பிடிக்காத குறை. அப்படிதான் நாங்கள் பிஜேபி அசோசியேஷனோட அந்த வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணோம்னா, இங்கே நம்ம ஏரியாவில் ஓப்பன் பண்ணால் விட்டா நேரம் 2 பேரும் அடிச்சடி சண்டை நடக்கும் போடுது. இப்படி ஒரு குரூப்பு, அப்படி ஒரு குரூப்பு. இது எப்படி போயிட்டு இருக்கு? இது இந்தியா முழுசும் நடந்துட்டு இருக்கு. என்னதான் பண்ணுறோம்? ஸோ நாய்களுக்கு உணவு கொடுக்கணும், அது கண்டிப்பாக வேணும். பட் அது சரி நான் ப்ரொடெக்ஷன் பண்ணணும். எந்த லெவலில் அங்கே வைக்கணுமோ அந்த லெவலில் அது வச்சுக்கணும். ஸோ பைரவ கும்பிட்றோம், பைரவக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும். சிவனை கும்பிட்றோம், சிவனுடைய அந்த காளை மாட்டினுடைய கறியை சாப்பிட்றோம். சேவல் கொடியோன்ற முருகனை, முருகன் பேரை சொல்லிட்டு சேவலை வச்சு சாப்பிட்றோம். சேவல் எதுக்காக இருக்கு? அவர் எதுக்காக சிம்பாலிக்காக சொல்றாரு? எல்லாம் காலையில் எழுங்கோன்றார். சேவல் என்ன சிம்பாலிக்கா சொல்றதுன்னா, எல்லாரும் காலைல பிரம்ம முகூர்த்தத்துல காலைல விடிகாலம் எடுங்க, உங்க கஷ்டமெல்லாம் போயிடும்ன்றார். அந்த கஷ்டமெல்லாம் போயிடும், நீங்க விடிகாலத்துல எழுங்க, எழுந்தீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் போயிடும். அப்பதான் யாம் இருக்க பயமேன்ற அர்த்தம் அது. முருகர் யாம் இருக்க பயமேன், உடனே யாம் இருக்க பயமேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாம் இருக்க பயமேன், நான் இருக்கும்போது நீங்க அதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? முருகர்னா யாம் இருக்க பயமேன். ஆனால் முருகர் கும்பிட்றவங்களுக்கு கஷ்டம் போயிடுச்சா, முருகர் உங்களுக்கு பிரச்சனை போயிடுச்சா அப்படின்னா, நான் அன்றைக்கி ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, திருச்செந்தூர் கோயிலில் கூட அந்த யானை பார்க்கணையும் அவங்க பாண்ட ரிலேட்டிவ்ஸும் அவங்க கொண்டு பிடிச்சி முருகன் காப்பாற்றலை. அப்போ யாம் இருக்க பயமேன்றது முருகர் சொன்னது பொய்யா? முருகர் சொன்னது பொய்யா? யார் போய் அந்த முருகர் கோயிலில் போய் கேட்க போகிறது? யாருக்கிட்ட போய் எந்த அந்த கோயிலில் போய் அந்த கோயில் நிர்வாகி அந்த மேனேஜர் இருப்பார்ல, இந்து அறநிலையத்துறையில் ஒரு மேனேஜர் இருப்பார்ல, அவர் போய் கேட்குறதா? அர்ச்சகரை போய் கேட்குறதா? கோயிலில் யாரை போய் கேட்கறது? முருகர் ஏன் கொன்னாரு? முருகர் ஏன் கண்டுக்கல? யானையை நினைச்சிருந்தா அவர் கட் பண்ணியிருக்கலாமே, ஏன் யானையை விட்டு மிதிக்க வச்சு கொலை பண்ணாரு? அது ரொம்ப கொடூரமாக கோரமாக கொலை பண்ணுறாரு, ஏன் அப்படின்னு யார் போய் கேட்கறது? யார் போய் கேட்டால் யார் பதில் சொல்லுவா? கேட்கறதுக்கு போய் கேட்கட்டாலும் அந்த கேள்விக்கு அதை கேட்டுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் இல்லை. நீங்கள் அந்த அறநிலையத்துறை அதிகாரியை போய், அந்த கோயில் சம்மந்தப்பட்ட அதிகாரியை போய் கேட்க முடியுமா? அர்ச்சகரை போய் கேட்க முடியுமா? கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அது நடந்து போச்சு அப்படிதான் அப்படின்னுவாங்க. காலையில் விடிகாலம் எடுங்க, உங்கள் கர்மாவை கடிக்கான வழிகள்லாம் தோணும். காலையில் 3 to 6 நீங்கள் கரெக்டாக டைமை ப்ரே பண்ணி, இப்போ முதல் இடம் சொல்கிறோம், இதை எழுந்தால் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த டைமில் பண்ணி பாருங்க, உங்கள் கஷ்டம் எப்படி போகுதுன்னு பாருங்க, உங்கள் துன்பங்கள் எப்படி வளர்க்குதுன்னு பாருங்க, நீங்கள் நினைச்சே பார்க்காத பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. அதில் அவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனால் 99% ஆஃப் த பீப்புள் அந்த டைமை தூங்கி வேஸ்டாக கழிக்கிறாங்க. 12 மணிக்கும் 1 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு சோசியல் மீடியா பார்க்க வேண்டியது, இல்லை ஊர் சுற்ற வேண்டியது, அங்கே இங்கே எங்கன்னா போய் சுற்ற வேண்டியது, அப்புறம் வீட்டுக்கு வந்து 3 மணிலேருந்து தூங்க ஆரம்பிக்குவேன். ஹை லெவலில் இருந்தது, மீடியம் லெவலுக்கு வந்தது,
இப்போ பாட்டம் லெவலில் இருக்கிற பீப்புளுக்குள்ள அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. நைட்டில் அந்த பிரம்ம முகூர்த்தம் 3 to 6 யாரும் யூஸ் பண்ணிக்கிறதே இல்லை. கோழி ஏன் கூவுது காலையில் விடிகாலம் கூவும் பாருங்க. நீங்கள் அலாரம்லாம் தேவையில்லை, கரெக்டாக அந்த கோழி இருக்கிற இடத்துல பாருங்க, சேவல் கரெக்டாக கூவும். நீங்கள் காலையில் நீங்கள் எழுந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, முழிச்சிருந்தாலே போதும். நீங்கள் பண்ணுறது நீங்கள் அடிஷ்னலாக கூடுதலாக நீங்கள் செய்கிற விஷயம் அடிஷ்னல் விஷயம். அது நான் மந்திரம் ஜபிக்கிறேன், நான் மெடிடேஷன் பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், நான் அந்த பரிகாரம் பண்ணுறேன், அதெல்லாம் கூடுதல் விஷயம், அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ். அது மெயின் பெனிஃபிட் என்னென்னா டைமில் நீங்கள் முழிச்சிட்டு இருந்தாலே போதும். நீங்கள் எந்த வேலை வேணாலும் செய்யுங்க, உங்கள் சம்மந்தப்பட்ட எந்த வேலை வேணாலும் செய்யுங்க, எந்த தொழில் எந்த வேலை எது வேணாலும் பண்ணுங்கள். பட் அந்த டைம் நீங்கள் முழிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கர்மா வெளில போகும், பாசிட்டிவ் கர்மா உள்ளே வரும். இதை வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எந்தெந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கொண்டு வரலாம்னா தாட் அந்த டைமில் வரும். நீங்கள் அந்த பிரம்மகுத்து வர்ற தாட் வந்து வேறு எந்த டைம்லையும் வராது. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதைத்தான் சேவல் வந்து உங்களை எழுப்பி விடுது. உங்களால் 3 மணிக்கு எழ முடிய வேண்டாம், அது யோகிகள் எழ வேண்டிய நேரம். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்காக எழலாம் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 4 o'clock எழலாம் இல்லையா. 3 மணின்றது யோகிகள் எழுற நேரம், அது யோகிகள் எழுவாங்க, அவங்க பண்ணிக்குவாங்க. நீங்கள் 3 கூட எழ சொல்ல, ஒரு 4 மணிக்கு, ஒரு 4:30 மணிக்கு அப்படியா எழலாம் இல்லையா. அந்த டைமில் தான் போகும் உங்களை எழுப்பணும் சேவல் அதுக்கு தான் வச்சுருக்காரு. நீங்கள் அந்த மாதிரி எழுந்து அந்த 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 புரோட்டோக்காலை, டெய்லி புரோட்டோக்காலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் பயப்பட தேவையில்லை, நான் இருக்கிறேன்னு முருகர் சொல்கிறார். அதான் யாம் இருக்க பயமே. அதை நம்ம மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு முருகன் யாம் இருக்க பயமேன்னு தைரியமாக சொல்கிறாரு, தப்பாக பண்ணி பனிஷ்மெண்ட் வாங்கிக்க வேண்டியது. முருகர் தான் தைரியமாக இருக்கிறார், தைரியம் சொல்கிறார் நமக்கு, யாம் இருக்க பயமேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்க வேண்டியது. அப்புறம் சஃபர் ஆக வேண்டியது. அப்புறம் முருகன் கண் திறக்கலை, முருகன் காப்பாற்றலைன்னு. இப்படி தான் ஒரு தெய்வத்தையும் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பண்ணிட்டோம். எல்லா தெய்வங்களும் ஒரு பர்பஸ்க்காக, ஒரு காரணத்தோடு தான் எல்லாமே படைச்சிருக்காங்க. சனி பகவான், காகத்தை சாப்பிட்றவங்க இருக்காங்க. காகம் நம்முடைய முன்னோர்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு பறவை. நம்மளையும் அவங்களையும் லிங்க் பண்ணுற ஒரு பறவை. அது வந்து உங்க சந்தோஷமா ஹாப்பியாக சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த எனர்ஜி வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவங்களுக்கு போகும். அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா வந்து காகம் வந்து சாப்பிடாது. அங்கே முன்னோர்கள் வந்து திருப்தி அடைஞ்சாங்க அப்படின்னா தான் சாப்பிடும். என்னுடைய குரு எனக்கு அந்த விஷயத்தை அமாவாசை தர்ப்பண வழிபாடு சொல்லி கொடுக்கும் பொழுது டெஸ்ட் வைக்க சொல்லுவார். ஈவினிங் டெஸ்ட் வைக்க சொல்லுவார். காலையில் ஆரம்பித்து ஒரு 3 hours ஆகும் அந்த தர்ப்பணம் முறையாக பண்ணுறதுக்கு. வெளியில் போயிட்டு அர்ச்சகர்களை, குருக்களை வச்சு பண்ணணுன்றது அவசியம் தப்பு இல்லை, அது கரெக்டாக தான், முறை தான். எல்லாராலையும் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்காது, அதை நாமளே பண்ணலாம். அந்த முறைப்படி பண்ணால் 3 hours ஆகும், மினிமம் 3 hours ஆகும். அத்தனை பேருக்கும் கரெக்டாக முடிச்சுட்டு கரெக்டாக செக் வைப்பார். இந்த வழிபாட்டினால், இப்போ நாம் செய்த தர்ப்பணத்தினால் என்னுடைய மூதாதையர்கள் வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க, திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க, என்னுடைய இந்த வணக்கம், என்னுடைய இந்த பணிவு, என்னுடைய இந்த வழிபாடு அவங்களை போய் சேர்ந்திருக்கிறது, என்னுடைய இந்த தர்ப்பணத்தினால் அவர்கள் சுகமடைந்திருக்கிறார்கள், பலனடைந்திருக்கிறார்கள், சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இப்படி ஒரு டிமாண்டை வைங்கன்னுவார். சில விஷயத்தை சொல்லுவார். அது அன்னைக்கு ஈவினிங்குள்ள நடக்கணும்னு சொல்லுவார். அன்னைக்கு ஈவினிங்குள்ள அது நடக்கணும். அன்னைக்கு ஈவினிங்குள்ள அது நடக்கலைன்னா they are not satisfied with your offerings, with your worshipன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த ஈவினிங்குள்ள அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்தது, பாசிட்டிவாக அந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னால் they are very well satisfied with your offerings, with your worshipன்னு அர்த்தம். they are very well satisfied. அவங்க ரொம்ப திருப்தி அடைஞ்சிருக்காங்க, சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. அந்த டெஸ்ட் ஒரு தரையும் அவர் எப்போ நடந்து வந்தாலும் என்னை கம்பல்சரியாக அமாவாசை அன்னைக்கு செய்ய சொல்லுவார். அந்த ரிசல்ட் அன்னைக்கு ஈவினிங்கை கேட்டு சொல்லுங்கள். எஸ் சொல்லுங்கள். அவரை வச்சுக்கிட்டு அந்த முறைப்படி அதை பண்ணும் பொழுது கரெக்டாக அவங்க வந்து திருப்பி அடைகிறாங்க. அந்த ரிசல்ட் நமக்கு அன்னைக்குள்ளே கிடைக்குது. அன்னைக்கு நைட்டு சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள அந்த ரிசல்ட் நமக்கு தெரியும். பாசிட்டிவான ரிசல்ட் வரும், கண்டிப்பாக வரும், ஏதாவது வகையில் வரும். ஸோ அந்த டெக்னிக்கெல்லாம் நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். கர்மா எனர்ஜி இங்கே வர்றவங்களுக்கு இந்த அமாவாசை நாளில் இதை எப்படி முறையாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த முறையே வேறு குரு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த முறையை நானும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை பயன்படுத்தி அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் சந்தோஷம் அடைந்திருக்கிறார்களா, திருப்தி அடைந்திருக்கிறார்களா, அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறதான்றதை அன்னைக்கே தெரிஞ்சுக்கலாம்.
வரும் வரும் காலங்களில் அது நம்ம சொல்லிக் கொடுக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லா விஷயங்களுமே மனிதன் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான். கஷ்டப்படணும் எங்கேயுமே கிடையாது. எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை தான் சொல்லிக்கிறாங்க. எல்லா மதங்களையும் சொல்லியிருக்காங்க, இந்து மதம் நிறையவே சொல்லியிருக்காங்க. மற்ற மதங்களை விட இந்து மதம் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம தான் சரியா புரிஞ்சுக்காம கஷ்டம் 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 சொல்லிக்கிறோம். பியூர்லி டியூ டு அவர் இக்னரன்ஸ். பியூர்லி டியூ டு அவர் இக்னரன்ஸ். நம்மளுடைய அறியாமைகளால தான் இவ்வளவும் பண்ணி. ஸோ இந்த உரு வழிபாடு அரு வழிபாட்டுக்கு வந்துருங்க. அந்த நம்ம கோயில்களோட அந்த சிம்பாலிக்கா என்னென்ன விஷயங்கள் ஒரு ஒரு கடவுள்னு சொல்றாங்களோ எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான். இப்போ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே எந்த ஆன்மீகவாதியாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா பாருங்க. எந்த ஆன்மீகவாதியாவது, எந்த மத தலைவராவது, இந்த மதம் சார்ந்த கட்சிகளை சேர்ந்தவர்களாவது யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. ஒரு ஒரு தெய்வத்தினுடைய வாகனத்திற்கும் ஒரு ஒரு தெய்வம் வச்சிருக்கிற அந்த சிம்பிள்ஸுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. நாகப்பாம்பின் மேல விஷ்ணு படுத்திருக்கிறார். நாகப்பாம்பின் மேல விஷ்ணு படுத்திருக்கார். அந்த பாம்பு தான் வந்து அந்த பாம்பினுடைய படுக்கையில் தான் அவர் படுத்திருக்கார். அவர் ஏன் பாம்பை செலக்ட் பண்ணி படுத்திருக்கிறார்? வேற பெட்ல ஏதாவது படுத்திருக்க கூடாதா? வேற பெட் ஏதாவது படுத்திருக்கலாம்ல. அவர் ஏன் பாம்பினுடைய இதுல படுத்திருக்கார்? பாம்பு கொல்லப்பட வேண்டியது, பாம்பு அடிக்கப்பட வேண்டியது, பாம்பு வந்து நமக்கு எதிரியானதுன்னு நினைச்சா அவர் ஏன் போய் பாம்புல படுத்திருக்கார்? நீங்க இந்த கடுசியஸ் சிம்பிள்னு சொல்லுவாங்க. கடுசியஸ் இன்னைக்கும் வந்து மெடிக்கல் சயின்ஸ்ல வந்து அந்த கடுசியஸ் சிம்பிள் தான் போடுவாங்க. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க. டாக்டர்ஸ்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல கிளினிக்ல அதனால அந்த கடுசியஸ் சிம்பிள்னு சொல்லுவாங்க. அது போடுவாங்க. ரெண்டு பாம்பு வந்து ஜாயிண்டா போய் சேரும். கீழே மேலே, கீழே வால் இருக்கும், மேலே தலை இருக்கும். கீழே மேலே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கடுசியஸ் சிம்பிள் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் லோகோ பார்த்துருப்பீங்க. கடுசியஸ் சிம்பிள்னு சொல்லுவாங்க. அது இந்தியனுடைய சிம்பிள் தான், பட் கடுசியஸ் சிம்பிள்னு சொல்லுவாங்க. கிரேக்க நாட்டுல அவங்க கொண்டு வந்த விஷயம். அப்போ கிரேக்க நாட்டிலையும் இந்த பாம்பை வர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு மெசேஜை நம்ம அங்கிருந்து எடுத்துக்குவோம். நாட் ஒன்லி ஹிந்துஸ், அவங்களும் எடுத்துருக்குறாங்க. அது ஏன் பாம்பு பாருங்க இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி ஜாயின் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு பாம்பு இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி ஜாயின் பண்ணும். ஏன் ஏன் யாருக்கும் தெரியாது. நாகத்துக்கு பால் ஊத்துறேன், நாகத்துக்கு முட்டை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுவாங்க, பால் ஊற்றுவாங்க, கும்பிடுவாங்க. நாகத்தை வந்து நம்ம கொண்டோம்னா என்ன பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். என்ன பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். நம்பர் 1, அவங்களுடைய மேரிட்டல் லைஃப் வந்து சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. செக்ஷுவல் ரீதியாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அந்த தாம்பத்திய உறவுல வந்து முழு திருப்தி இருக்காது. பண்ண முடியாத மாதிரி ஆண்மை குறைவாகவோ பெண்மை குறைவாகவோ பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஒன்று ஆண்மை குறைவு இருக்கும் ஆண்களுக்கு, பெண்களுக்கு பெண்மை குறைவு இருக்கும். செக்ஷுவல் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் என்ன மருந்து சாப்பிட்டாலும் ஒர்க் அவுட் ஆகாது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் என்ன மருந்து கொடுத்தாலும் நம்பர் 1 செக்ஸாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1 செக்ஸாலஜிஸ்ட் இந்தியாவிலேயே இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல் நம்பர் 1 செக்ஸாலஜிஸ்ட் அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சார், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. அவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த நாகதோஷம் இருக்கும்போது டோட்டலாக கட் ஆகிடும். குழந்தை பிறக்காது, அது நிறைய ஸ்ட்ரகிள் ஆகி பிறக்கும். அப்படியே பிறந்தாலும் அது சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அது ரொம்ப சஃபர் ஆகிட்டு கஷ்டப்பட்டுருக்கும். ஸோ பல வகையில் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது. இதெல்லாம் கிளியர் வயசில் பார்த்தா யாரெல்லாம் பாம்பு அடிச்சிருக்காங்களோ, பாம்பு அடிப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எவிடன்ஸோடு சொன்னால் ஒரு கேஸ் ஸ்டடியாக ஒரு கேஸாக சொல்ல முடியும். ஒரு கேஸ் ஸ்டடியாக ஒரு கேஸாக இந்த கேஸ் இப்படி ரிசல்ட் வந்தது, பார்த்தா இப்படி இருந்தது, இந்த கேஸ் இப்படி இருந்தது, கேஸ் பை கேஸாக உங்களை என்னால் எடுத்து சொல்ல முடியும். ஃப்யூச்சரில் வேணால் வாய்ப்பு கிடைச்சா சொல்லுவோம். ஃப்யூச்சரில் வாய்ப்பு கிடைச்சா சொல்லுவோம். ஸோ கடவுள் சம்மந்தப்பட்ட எந்த உருவங்கள்லையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எந்த கடவுளை எடுத்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க. அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. பெருமாளை வச்சு சொல்லியிருக்கேன், சிவனை வச்சு சொல்லியிருக்கேன், முருகரை வச்சு சொல்லியிருக்கேன், விநாயகரை வச்சு சொல்லியிருக்கேன். இன்னும் எந்த தெய்வங்களாவது சொன்னாலும் சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன். கர்லேட் பண்ணி சொல்லி கொடுப்பேன். இப்போதைக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா கடவுள்களுமே வந்து ஒரு காரணத்தோடு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா கடவுள்களுமே ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா
மக்கள் சமுதாயம் சந்தோஷமாக இருப்பதற்காக, மக்கள் சமுதாயம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்து அடுத்த லெவலுக்கு வர்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. கஷ்டப்படுறதுக்காக யாருமே சொல்ல. நம்ம வந்து அதை சரியா ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. ஸ்டில் இப்பயும் போயிட்டு இருக்கு எனர்ஜி. யாரெல்லாம் வகுப்புல இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கும் மூலாதார சக்கரம் தூய்மைப்படுத்தப்படுகிறது, சக்தி கொடுக்கப்படுகிறது, ஸ்டெபிலை செய்யப்படுகிறது. அதை வந்து கீப் அப் பண்ணப்படுது. இன்னைக்கு ஸ்டில்னா இப்பயும் போயிட்டு இருக்கு. நான் இருக்கிற வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகே. அடுத்தது குழந்தை வேறு சகோதரர் போட்டிருக்காரு. சார், ஜூலை அமாவாசை அன்று தர்மம் செய்தேன், அதன் பிறகு செலவு பிச்சுக்கிட்டு போகுது. ஆகஸ்ட் அமாவாசைக்கு ஒன்றும் செய்யலை, ஒரே குழப்பமா இருக்குன்னு போட்டிருக்காரு. ஜூலை அமாவாசை அன்று தர்மம் செய்தேன், அதன் பிறகு செலவு பிச்சுக்கிட்டு போகுது, அதனால ஆகஸ்ட் அமாவாசைக்கு ஒன்றும் செய்யல, குழப்பமா இருக்கு. ரைட். ஓகே. தவறான நபருக்கு தர்மம் பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம். தவறான நபருக்கு தர்மம் பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம். சரியான நபருக்கு தர்மம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதோட எஃபெக்ட் வந்து விதின் 24 ஹவர்ஸ்ல தெரியும். நல்லா நோட் பண்ணீங்கன்னா விதின் 24 ஹவர்ஸ் தெரிஞ்சாகணும் கட்டாயம் கிடையாது. பட் ஒரு நீங்க சரியான நபருக்கு சரியான ஒரு தர்மம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா விதின் 24 ஹவர்ஸ் நமக்கு ரிசல்ட் தெரியும். மினிமம் பீரியட், மேக்ஸிமம் வேற கர்மம். அது டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் கர்மா வித்தியாசப்படும். கர்மா வித்தியாசப்படும். நீங்க இன்னைக்கு செய்யற தான தர்மத்தினுடைய பலன் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கும். பட் ஒரு இக்கட்டான சமயத்துல வந்து கரெக்டா அவனுக்கு கைத்துக்கு டக்குன்னு தூக்கி விடும். தர்மம் தானம் செய்வதனுடைய பலன் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சரியான நபர் கொடுக்கணுன்றது. இங்க தப்பான நபர் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அது தப்பான நபர் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். தப்பான நபர் கொடுத்தா இந்த மாதிரி தான் நடக்கும். பட் சரியான நபர் கொடுக்கறத பத்தி நம்ம கைட் பண்ணுவோம். சிலர்கள் ஒன்றும் பர்மிஷன் கொடுக்கல, பர்மிஷன் கொடுத்துருவாங்க. அநேகமாக இந்த வீக்கில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா தர்மத்தை பற்றி மட்டும் டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுப்போம். அன்னைக்கு வேறு சப்ஜெக்ட் எதுவும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுப்போம். ஏன்னா இதில் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் இங்கே தர்மம் செய்யணும்னு மனசில் வச்சுக்கோங்க. தர்மம் செய்யணுன்ற ஒரு அமௌண்ட் வந்து ரிசர்வில் வைங்க. அது வேறு எதுவும் எடுத்து செலவு பண்ணாதீங்க. அதை அப்படியே வச்சுக்கோங்க. அது நீங்கள் வந்து பணமாக வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஃபோன்பே ஜிபே மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஃபார்மில் வச்சுக்கிட்டாலும் சரி, விசிபிள் ஃபார்மில் வச்சுக்கிட்டாலும் சரி, இன்விசிபிள் ஃபார்மில் வச்சுக்கிட்டாலும் சரி. பட் தர்மம்ன்றது அது கொஞ்சம் அப்படியே வைங்க. நான் சித்தர்கள் அனுமதி கிடைச்ச பிறகு அதை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுக்குங்க. ஏன்னா பிகாஸ் டெலிகேட் சப்ஜெக்ட்டு. அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒன் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு 1 hour கிளாஸ் எடுக்கிறேன் நான். அதில் ஒரு கிளாரிட்டி வந்த பிறகு நீங்கள் தர்மம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு தர்மம் அது வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங்கில் வைங்க, ரிசர்வ் வைங்க. அதாவது பெண்டிங் மீன்ஸ் ரிசர்வில் வைங்க. அது யாருக்கும் முன்னாடி தேவையில்லாமல் ஏடாகூடமாக கொடுத்து வம்புல மாட்டிக்காதீங்க. இது சின்ன அமௌண்ட்டு பரவாயில்ல, பெரிய அமௌண்ட் கொடுத்தாலும் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும். பட் அது கொஞ்சம் கிளியராக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறேன். பர்மிஷன் கொடுத்த உடனே கொடுக்குறேன். அது வரைக்கும் ரிசர்வ் மட்டும் ஃபண்டை வச்சுக்கோங்க. அது கேஷாக வச்சுக்கிட்டாலும் சரி, கேஷ் இல்லாத அதர் ஃபார்மில் வச்சுக்கிட்டாலும் சரி. நான் சொன்ன பிறகு நீங்கள் அது மாதிரி பண்ணணும். பட் தர்மம் தான் முக்கியமானது எல்லாத்துக்கும். ஒரு சகோதரர் கேன்சரால் பகவேல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவனுக்கு தர்மம் பண்ணிட்டு மருந்து சாப்பிடணும். நான் சொல்லலை, ஏற்கனவே வகுப்புல எல்லாம் சொல்லியிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். கேன்சரு 4th ஸ்டேஜ்ன்றாங்க. ரொம்ப சஃபர் ஆகிருக்காங்க என்டையர் ஃபேமிலி. ஆனால் நான் சொல்லலை, மருந்து மட்டும் கொடுத்துட்டேன். பேமெண்ட்டும் நான் எதுவும் வாங்கலை, ₹1 கூட நான் வாங்கலை. பட் கொடுத்த மருந்து வந்து லட்சக்கணக்கான மதிப்புள்ள மருந்து. கேன்சர் 4th ஸ்டேஜில் கொடுத்தது. அந்த பணம் நான் போட்டா என்னுடைய சேரிட்டி அமௌண்ட் நான் ஓனாக கொடுத்துருக்கேன். ஆனால் அவர் ₹1 கூட தர்மம் பண்ணலை. எப்படி நோய் நல்லா இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். கேன்சரு 4th ஸ்டேஜ், காப்பாற்ற முடியாதுன்றாங்க, கீமோ எடுக்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவருக்கு அந்த மருந்து கேட்குறாரு. நான் பணம் ₹1 கூட வாங்கலை. அது நான் சொல்லக்கூடாது, இப்போது சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்தாலும் அதை சொல்கிறேன். லட்சக்கணக்கான மதிப்புள்ள மருந்து. அது லட்சக்கணக்கான மதிப்புள்ள மருந்து. அந்த மருந்தை நான் என்னுடைய ஓன் அமௌண்ட்ல இருந்து நான் அவருக்கு கொடுத்தேன். ₹1 கூட நான் வாங்கலை அவருக்கு. சார், இதை முதல்ல சாப்பிடுங்க, 2 பேரும் சாப்பிடுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே கேன்சர், 2 பேருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஈவன் ₹1 கூட நான் வாங்கலை. பரவாயில்ல இருக்கட்டும். ஆஸ்தம்பி சாரோட கேட்டார், சார் இவ்வளோ அமௌண்ட் எப்படி சார் நம்ம கொடுக்குறோம்? பரவாயில்ல இருக்கட்டும், நல்லா வரும், பரவாயில்ல கொடுத்துட்டேன். ஆனால் நேற்று மெசேஜ் மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார்,
அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தர்மம் பண்ணாங்களா? 1 ரூபாய் கூட பண்ணல, சிங்கிள் ருப்பி கூட பண்ணல. அப்ப கிளாஸை கவனிச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம என்ன சொல்றதை கேட்டு என்ன பிரயோஜனம்? தர்மத்தை வந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்கல, யாருக்கு கொடுக்கணுமோ யாருக்கா கொடுக்கணும் இல்லையா? ஒன்று அவங்க கேட்டாதான் நான் சொல்ல முடியும், நானா சொல்லக்கூடாது. இவங்க கொடு நான் சொல்லக்கூடாது. அவங்களா கேட்கணும், அவங்களா கேட்கணும். அவங்க அவங்க ஓன் கர்மாலேருந்து வரணும். என்ன டாக்டர் பண்ணணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி சொல்லணும் கேட்கணும். மருந்து கொடுத்து 1 வீக் ஆச்சு, மருந்து சாப்பிட்றாங்க. பட் ஒரே ஒரு சிங்கிள் ட்ரிப்பி கூட யாருக்கும் டொனேஷன் கொடுக்கும். நேற்று சார் சொல்லியிருக்காரு, சார் வந்து சேரிட்டி பண்ணணும் சார், சேரிட்டி பண்ணிட்டு நீங்கள் மருந்து சாப்பிடணும். சார் வந்து அவர் கூட எதுவும் பணம் வாங்கலை, அவர் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காரு. பணம் இந்த அளவு வேல்யூவில் மருந்து கொடுத்துருக்காரு, லட்சக்கணக்கான மதிப்புள்ள வேல்யூவில் மருந்து கொடுத்துருக்காரு, ஆனால் காசு வாங்கலை. ஆனால் நீங்கள் யாருக்கா தர்மம் கொடுத்து பண்ணிக்கலாமான்னா, சரி சார் நான் யாருக்கா ஒன்றா பிரியாணி வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் யாருக்கா பிரியாணி வாங்கி கொடுக்கட்டுமா? ஓகே, யாருக்கா ஒரு 10 பேர் பிரியாணி வாங்கி கொடு, தர்மம் அது போதும்னு நினைக்கிறாரு. எப்படி நோய் நல்லா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எப்படி நோய் நல்லா? அப்போ இந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னு போது உங்ககிட்ட எப்படி எடுக்கணும் கரெக்டா டிவைன் எடுக்கிறார். உங்ககிட்ட இருந்து எப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி கொடுத்தா உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுக்க முடியுமோ அதை கரெக்டா வச்சு செய்வார் அவர். இதுதான் நம்ம திருப்பி சொல்றோம். ஏற்கனவே கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. நாட் இன் லேக்ஸ், க்ரோர்ஸில் செலவு பண்ணியிருக்கிறாங்க. க்ரோர்ஸில் செலவு பண்ணியிருந்தா கூட நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம உடம்பு நல்லா முன்னுக்கு வரணும், நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும், போஸ்டேஜின்ட்டாங்களே. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, ஃபைனல் ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே படைச்சா உண்டு இல்லைன்னா இல்லை அப்படின்ற ஸ்டேஜில் கூட இவ்வளோ லட்சக்கணக்கான மதிப்புள்ள மருந்துகள் ஃப்ரீயாக கொடுத்தாலும் கூட நம்ம வந்து யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணலை. ஆஸ்தந்தி சார் சொன்ன பிறகு கூட நான் யாருக்காவது பிரியாணி வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாருன்னா அவருடைய கர்மா எந்த அளவுக்கு உட்கார்ந்துட்டு இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த அளவுக்கு கர்மா உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க. அவங்கள கியூராக விடாத அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுன்ற கர்மாலாம் அவங்க இன்னும் இருக்காங்க, வெளியே வரணும்னு நினைக்கல, அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கல, அதுக்கு எப்படி வெளியே வந்து அதை கிளியர் பண்ணி இதுல இருந்து எப்படி வெளியே வந்து திருப்பியும் கேன்சர் சர்வைவ் ஆகி வரணும்னு தெரியல. நம்ம என்ன சொல்றது? எல்லாருமே டாக்டர்ஸ் தான், அந்த ஃபேமிலியில எல்லாருமே டாக்டர்ஸ், சாதாரண ஆட்கள் கிடையாது. இந்த பேசிக்கை புரிஞ்சுக்காத வரைக்கும் நம்ம கஷ்டத்துல வெளியே வர முடியாது. நாட் ஒன்லி டிசீஸ், எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம், எல்லா கஷ்டங்களுக்கும் அடிப்படை காரணம் கர்மம். அந்த கர்மாவை போக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெமெடி தர்மம் தான். அதனால நம்ம உங்களுக்கு வந்து கொட்டேஷன் போட்டு கொலக்கீழா கூட சொன்னேன். ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் வருது, சாக்லேட் கம்பெனிக்காரன் சொல்றான். நீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிச்சாலும் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு அது ஞாபகம் வச்சுக்கோங்க, தர்மம் பண்ணிட்டு கொண்டாடுங்க, தர்மம் செய்துவிட்டு செய்யுங்கன்னு சொல்றோம். நம்ம கேட்க வேணாம், கிளாஸ் அட்டன் பண்றோம், தொண்டை தண்ணி வத்த பேசுறோம். இப்போ இந்த கிளாஸ்ல நான் உட்காந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களுக்கு உட்காந்து நான் பேசுறேன்னா, இதே நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பிசினஸை பார்த்தேன்னா, இல்லை இதே நான் ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தேன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு போயிடுவேன். கோடிக்கணக்கில் உட்கார்ந்த இடத்துல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு போவேன். அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு, அந்த திறமை எனக்கு இருக்கு, அந்த நாலேஜ் என்கிட்ட இருக்கு. என்னுடைய நாலேஜை காசு பண்ணா போதும், உட்கார்ந்த இடத்துல கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும். இந்த 1.5 மணி நேரத்தை நான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணேன்னா எத்தனையோ கோடி சம்பாதித்தேன். சிட்டிங் உட்கார்ந்தது, எங்கேயும் வீட்டு விட்டு வெளியே போக வேண்டாம். எனக்கு அது மாதிரி அருள் புரிஞ்சிருக்கார் கடவுள், இறைவன் அருள் புரிஞ்சிருக்கிறார். நான் ஏன்னைக்கு வந்து எங்கேயும் வெளியில போகணுன்ற அவசியமே கிடையாது. அப்போ உடனே சோப் கம்பெனி ஆரம்பிச்சு புதுசில் கொஞ்சம் அடைஞ்சே சுற்றினேன். அதுக்கு பிறகு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சு புதுசில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்த சுற்றினேன். பட் இப்போ அப்படி இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். இப்போ உட்கார்ந்த இடத்துல இருந்து இடத்த விட்டு நகர வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும். எனக்கு இருக்கிற நாலேஜ், என்னோட திறமை, எனக்கு இருக்கிற சோர்ஸஸ் எல்லாம் பண்ணோம்னா கோடிக்கணக்கு சொல்லணும். இந்த 1.5 மணி நேரத்தை நான் வந்து உட்காந்து நான் 1.5 மணி நேரம் டெய்லி பாடம் எடுக்கிறேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ணுறோம். ஈவன் 1 ஹவரே கூட வச்சுக்கோங்களேன். 1.5 மணி நேரம் எங்கே டாக்டர் வரீங்க, பாதியில் வரீங்க, போயிடுறீங்கன்னு ஒரு 1 ஹவரே கணக்கு வச்சுக்கோம். ஸோ 1 ஹவர் கணக்கு வச்சுக்கிட்டா கூட அந்த 1 ஹவர் நான் வச்சேன்னா எத்தனையோ கோடி சம்பாதிச்சு போயிடலாம். ஏன் பண்ணலை? இறைவனும் சித்தர்களும் கொடுத்த ஞானத்தை பணம் பண்ண நான் விரும்பலை. இறைவனும் சித்தர்களும் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எத்தனையோ ஜென்மங்களை வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி எத்தனையோ ஜென்மங்களை அப்படியே தேத்தி கொண்டு நாலேஜை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஓவர் நைட்டில் கொண்டு கொடுக்கல, இந்த ஞானத்தை அவங்க கொடுக்கல.
ஸோ அந்த இறைவனும் சிதர்களும் கொடுத்த அந்த ஞானத்தை வந்து நான் பணம் பண்ண விரும்பல. பணம் பண்ணால் பணம் பண்ணிக்கலாம், எவ்வளோ நாளும் பண்ணலாம், எத்தனை கோடி டார்கெட்னாலும் பண்ண முடியும், உட்கார்ந்தது பண்ண முடியும், ஆன்லைன் கிளாஸ் எடுத்தால் பண்ண முடியும், மற்ற இதில் கான்செப்ட் பண்ணால் பண்ண முடியும், இருந்த இடத்துல பண்ண முடியும். ஏன் பண்ணலை? இந்த ஞானம் மக்களுக்கு போய் சேரணும். இந்த ஞானம் வந்து மக்களுக்கு போய் சேரணும். இந்த ஞானத்தை மக்களுக்கு கொடுக்கணும். இந்த மக்கள் வந்து இந்த அறியாமை என்ற அந்த இருளில் இருந்து அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு ஞானத்துக்கு வந்து எல்லாரும் நல்லா ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது நான் பணம் பண்ணலாங்க, பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நான் ஏன் வந்து உட்காந்து காலைல வேலை வெட்டி விட்டு போட்டு இந்த வந்து உட்காந்து மணி கணக்கில் சொல்கிறேன். நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும் இருக்கலாம். பணம் பண்ணால் பணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது என்னுடைய நோக்கம் இல்லை. பணம் இருக்கு, போதும், தேவையில்லை, போதும். இதுக்கு மேலே நமக்கு தேவை இருக்கு, எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டுவது, போதும். இதுக்கு மேலே ஒன்றும் ஓடி 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 சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? பொம்பை எத்தனை கோடி சம்பாதிச்சு எத்தனை போட எடுத்துட்டு போகிறோம்? தேவையில்லை. ஞானத்தை எடுத்துக்கணும். இப்படி சொல்லியே கூட இந்த மாதிரி புரிஞ்சிக்காம நான் பிரியாணி வாங்கி கொடுக்கட்டுமா சார்னு கேட்டால் நம்ம என்ன இப்போ நான் எங்கே போய் முட்டிக்கிறது சொல்லுங்க? அப்போ என்ன கேட்குறாங்க, என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. கிளாஸ் பார்க்குறேன்றாங்க, யூடியூப் வீடியோ பார்க்குறேன்றாங்க, என்ன வாங்கிக்கிறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒன்று வாங்கி அதை போட்டு, அப்போ நான் பேசுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது, புரிஞ்சதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை டாக்டர் நல்லா இருப்பாரு, அவங்க நல்லா இருப்பாங்களா? அவங்க தான் நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருக்கிறதுக்கு அவங்களே செய்ய மாட்டா, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? இத்தனை லேக்ஸ் வேல்யூவில் மருந்தை கொடுத்துருக்கேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே கொடுத்துருக்கேன், சாப்பிட்றாங்க. ₹1 ஒரு ₹5 ₹10 கூட டொனேஷன் யாருக்கும் பண்ணலை, சேரிட்டி பண்ணலை. என்கிட்ட கேட்டால் நான் சொல்லணும், நானா போய் சொல்லக்கூடாது. கர்மம். என்கிட்ட கூட கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, சார் கிறிஸ்டல் என்ன ரேட்டில் வாங்கலாம், என்ன வேல்யூவில் வாங்கலாம்? நான் சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். அது சொல்லக்கூடாது. உங்கள் கர்மா தான் நிர்ணயிக்கும், உங்கள் கர்மா தான் நிர்ணயிக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் சுகப்படணும், எந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகணும், எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படணும், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெண்டிங் வச்சுக்கணும், எந்த அளவுக்கு டோட்டலாக கிளியர் பண்ணணுன்றது உங்களுடைய கர்மாவை பொறுத்தது. உங்கள் கர்மா தான் டிசைட் பண்ணும், நான் இல்லை. உங்கள் மூளையில் வந்து அந்த கர்மா வந்து உட்காந்துக்கும். இந்த ரேட்டில் வாங்கு, இல்லை வாங்காத, கடன் வாங்கி வாங்கு, கையில் காசு இருந்தால் வாங்கு, இவ்வளோ ரேட்டில் வாங்கு, இவ்வளோ ரேட்டில் வாங்காத, 1 வாங்கிக்கோ, 2 வாங்கிக்கோ, 3 வாங்கிக்கோ, எதுவுமே வாங்காத, வேறு ஜாலியாக செலவு பண்ணு. இப்படி உங்கள் மைண்டில் தான் உட்காந்து வேலை பண்ணும். நான் யாருக்குமே இந்த ரேட்டில் வாங்கிக்கன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவங்களுடைய கர்மாவை போக்குறதுக்கு என்ன உண்டோ அதை தான் செய்யும். அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு என்ன வேல்யூல கிறிஸ்டல் எடுக்கும் அதை தான் அவங்க வாங்கணும். அதை நீங்கள் சொல்லுங்க டாக்டர்னா அந்த இடத்துல மட்டும் நான் எஸ்கேப் ஆகிக்குவேன். இல்லைம்மா அதை நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்க, நீங்கள் டிசைட் பண்ணி முடிவு. அதாவது கிறிஸ்டல்ன்றது என்ன அப்படின்னா ஆகாய விமானத்தில் போகிற மாதிரி. நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நடந்தும் போகலாம், சைக்கிள்லையும் போகலாம், 2 வீலர்லையும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். இல்லை ஷிப்லையும் போகலாம், கடல்னு எடுத்துக்கோங்களேன், ஷிப்லையும் போகலாம், படகுலையும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஆகாய விமானத்தில் போகிற மாதிரி, ஃப்ளைட்டில் போகிற மாதிரி, ஃப்ளைட்டில் போகிறோம். அந்த ஃப்ளைட்டில் போகும் பொழுது ரொம்ப குயிக்காக அந்த டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணிடுறீங்க. பட் எல்லாத்த விட ஃப்ளைட்டில் போகிறது தான் சார்ஜஸ் அதிகம். எல்லாத்த விட நீங்கள் ஒரு டெஸ்டினேஷனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் யூஎஸ் போகணும் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து கனடா போகணும் அப்படின்னா, நீங்கள் குயிக்காக போகிறது வந்து அசஸ்மெண்ட் வந்து ஃப்ளைட்டில் போகிறீங்க. அந்த ஃப்ளைட்டு மாதிரி தான் கிறிஸ்டல். அந்த ஃப்ளைட்டில் டபுள் என்ஜின் இருக்கும். ஏன் சிங்கிள் என்ஜின்? சிங்கிள் என்ஜின் ஏன்? நீங்கள் ஆகாயத்தில் போயிட்டே இருக்கீங்க, இது ஒரு என்ஜின் வந்து ரிப்பேர் ஆகி போச்சுன்னா இங்கே ஓரம் கட்டி நிறுத்த முடியாது. பஸ்ஸு வண்டி 2 வீலர் மாதிரி ஒரு ஓரம் கட்டி கையை போட்டு ஓரம் கட்டி நிறுத்த முடியாது. அப்புறம் சிம்பிள் வச்சுட்டு வண்டி ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அங்கே போய் ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் அவ்வளோதான், அதோ கதி தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஸ்பேர் என்ஜின் இருக்கும், டபுள் என்ஜின் இருக்கும், 2 என்ஜின் இருக்கும். ஸோ ஒன்று ரிப்பேர்னா கூட இன்னொன்று இருக்கும். ஸோ அது ரிப்பேர்னாலும் இது ரிப்பேர் இருக்கும். அதனால தான் கிறிஸ்டல் கூட 2 கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற காரணம் வந்து அதுதான். ஒரு கிறிஸ்டல் யூஸ் பண்ணாதீங்க, 2 கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு கிறிஸ்டல் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க கிளென்சிங் போடுவாங்க. அந்த கிளென்சிங் போட்டதை எடுக்க முடியாத டைம்லையோ, கிளென்சிங் எடுக்க முடியாத மாதிரி சில விஷயங்களை நெகட்டிவ் கர்மா பண்ணிட்டு அந்த கேப் டைம்ல சில பிரச்சனைகள்லாம் கொண்டு விட்டுடுது. நிறைய பேர் அனுபவத்தில் முதல்லலாம் ஆரம்பத்தில் வந்து ஒரு கிறிஸ்டல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ஒரு கிறிஸ்டல் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு கிறிஸ்டல் யூசேஜில் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரதில்லை, கரெக்டாக பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறதில்ல, ஏதாவது தப்பே பண்ணாலும் கரெக்டாக போய் ட்ரீட் பண்ணி கரெக்டாக மாற்றி விடுவோம். ஏன்னா பிகாஸ் கூடவே கடவுள் இருக்கிற மாதிரி அது. இந்த கிறிஸ்டலை வந்து கிளென்சிங் போடுவாங்க பார்த்தீங்களா, கிறிஸ்டல் கிளென்சிங் போட்டுடுறாங்க. அந்த கிளென்சிங் போட்ட டைமில் அப்போ வந்து கிறிஸ்டலுடைய கான்டாக்ட் இல்லாமல் இருக்காங்க. அப்போ கிறிஸ்டல் கிளென்சிங்கில் இருக்குது, இவங்க வெளில இருப்பாங்க. அப்போ அந்த கிறிஸ்டலோட கான்டாக்ட் இல்லாத டைம். சில டைமில் நெகட்டிவ் எனக்கு என்ன பண்ணுது, அந்த கிறிஸ்டலில் போட்ட அந்த கிளென்சிங் போட்டதை
டக்குன்னு இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துடும், எடுக்க முடியாது. சரி, நாளைக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும், இப்போ 2 நாளில் எடுக்க முடியாது போடும். இந்த 2 நாள் கேப்பில் ஏதாவது பெரிய பிரச்சனை கொண்டு விட்டுட்டு மாட்டி விட்டு போயிடும். அப்புறம் திருப்பி கிறிஸ்டல் எடுத்து அதை போகிறதுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் இப்போ வந்து இந்த தை 1ஆம் தேதியிலிருந்து தான் இப்போ இந்த தை 1 பெரும்பாலும் நம்ம இங்கிலீஷ் டேட்லாம் இல்லை, தை தான், தமிழ் தான் நம்ம எடுத்துக்குவோம். சிதறல் வந்து இந்த தை 1ஆம் தேதியிலிருந்து தான் வந்து இன்னைக்கு 2 கிறிஸ்டலை வச்சு யூஸ் பண்ண சொல்லுங்க, ஒரு கிறிஸ்டல் வேண்டாம் 2 கிறிஸ்டல் வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொன்னதுனால தான் இந்த தை மாதம் 1ஆம் தேதி, இந்த வருடம் விசுவாவசு வருடம் தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தான் வந்து நம்ம இந்த 2 கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தோம். அப்போ ஒரு கிறிஸ்டல் கிளன்சிங்ல இருக்கணும், ஒரு கிறிஸ்டல் யூசேஜ்ல இருக்கணும். ஒரு கிறிஸ்டல் கிளன்சிங் இருக்கும், அப்போ மாற்றி ஆல்டர்னேட் பண்ணும்போது யுவர் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் கிறிஸ்டல் எப்பயுமே இருக்குங்க. 24 hours யுவர் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் கிறிஸ்டல். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ½ hour 1 hour அது இல்லாமல் இருக்குது, அது வேறு சமாச்சாரம், அது பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு மேட்ரு கிடையாது. பட் அவர்ஸ் டுகெதர் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு நாள் அப்படி இந்த கேப்பெல்லாம் வந்து முன்ன அந்த மாதிரி கிறிஸ்டலில் போட்டுட்டு எடுக்க முடியாம தடங்கல் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி டைம்ல நிறைய பிரச்சனைகள் மாட்டவங்களாம் இருக்காங்க. எப்போ எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டு வருவாங்க, பட் அந்த டைம்ல மாட்டு விடுவாங்க. அந்த 1 day எடுக்காம விட்டுடுவாங்க. இன்னைக்கு போய் எடுக்கணும், கிளன்சிங் பண்ணணும், அந்த டைம்ல எடுக்க முடியல, மிஸ் ஆகி போடும். அடுத்த நாள் 24 hours ஆகிடும், அடுத்த நாள் வந்து பண்ணுறது இந்த கேப்ல போட்டு அடிச்சிட்டு சில பேர். அதனால தான் இந்த விஸ்வாவசு வருடம் தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம 2 கிறிஸ்டல் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ப்ரொடெக்ஷன் தான். என்ஜின் எப்படி வந்து 2 என்ஜின் இருந்தால் ப்ரொடெக்ஷனோ, ஒரு என்ஜின் ரிப்பேர் ஆனால் இன்னொரு என்ஜின், அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்டல் வந்து கிளன்சிங்கில் இருந்தாலும் இங்கே ரிப்பேர்லாம் கிடையாது. அது ஆகாயமானத்தை பொறுத்த வரைக்கும், ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் ரிப்பேர். பட் கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஒன்று கிளன்சிங்கில் இருக்கும், ஒன்று யூசேஜ் இருக்கும், ஒன்று கிளன்சிங்க்கும் ஒன்று யூசேஜ் இருக்கும். ஸோ அதுக்காக 2 கிறிஸ்டலாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த கிறிஸ்டலெல்லாம் கூட நான் அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன், நான் காசு கூட வாங்குறேன். இது வரைக்கும் காசு வாங்குற ஐடியாவும் கிடையாது. எவ்வளோ சார் சொல்லுங்க, இல்லை வேண்டாம் சார் நீங்கள் வாங்குற ஐடியா. இவ்வளவெல்லாம் நான் பண்ணி கூட தர்மம் பண்ணணும்னு தோணலை. அவனா பிரியாணி வாங்கி கொடுக்குவான்னு சொன்னாரான் நேற்று சார்கிட்ட. எப்படி நல்லாகும்? அவங்க நல்லா வாங்கலா, நல்லா ஆக மாட்டாங்க, ரிசல்ட் உங்களுக்கு தெரியுது இல்லையா? உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும். இதுதான் அவங்களுடைய கர்மா பொறுத்து. நாம் என்ன பண்ண முடியும்? இறைவன் வந்து வழி கொடுத்தாலும், இறைவன் வாய்ப்பு கொடுத்தாலும் அதை நம்ம மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை. இதுதான் உண்மை, 100க்கு 100 உண்மை. என்னன்னா, இறைவன் வந்து 24 hours 365 days நமக்கு எப்பயும் அருள் புரிஞ்சுட்டு தான் இருக்கார், எப்பயுமே அருள் புரிஞ்சுட்டு தான் இருக்காரு. பட் நம்ம தான் அதை வந்து கண்டுக்கிறதே கிடையாது, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்புறம் நான் குத்துது குடையுது அப்படின்னு சொல்லி கஷ்டம்னு சொல்லிட்டு இறைவனுடைய விஷயத்தை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம்னா we will not suffer. இப்போ நீங்கள் சஃபரிங்கெல்லாம் எடுத்து பாருங்க சார். மகனுக்கோ மகளுக்கோ டைவர்ஸ் போகணும். நீங்கள் கையில் கிறிஸ்டலை வச்சிருந்து அந்த முடிவு எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மணமகள் அல்லது மருமகன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க சார். பணம் கொடுத்தேன் சார் வரல, உங்கள் கையில் கிறிஸ்டல் இருந்திருந்தா இந்த நபருக்கு பணம் கொடுத்துருக்க மாட்டேங்க சார். இவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு சர்ஜரி சார் நான் போய் பண்ணேன் சார், உங்கள் கையில் கிறிஸ்டல் இருந்தால் சர்ஜரி கொண்டு போய் விடாது. சர்ஜரி போகாத மாதிரி மெடிக்கேஷனில் மற்ற மருத்துவத்திலேயே அப்படியே உங்களை லெவலாக கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ண விடாது சார். ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணேன் சார், பிட்காயின் பிஸ்னஸ் பண்ணேன் சார், லாஸ் ஆகி போச்சு சார். உங்கள் கையில் கிறிஸ்டல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தவறான பிஸ்னஸ் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க, விடாது சார். கோர்ட்டு கேஸ் வந்துச்சு சார், இந்த பிரச்சனை சார், அந்த பிரச்சனை சார், கேஸ் சார் அப்படின்னா கையில் கிறிஸ்டல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான நிலைமையை உங்களுக்கு உருவாக்கி விட்டுருக்காரு. நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும், போலீஸுக்கு போகணும், லீகலாக ஃபைட் பண்ணணும் அப்படி நிலைமையை உங்களுக்கு உருவாக்கி விட்டுருக்காரு. வேற எந்தெந்த பிரச்சனையும் எடுத்துக்கோங்க, நான் எக்ஸாம்பிளுக்காக சில விஷயங்கள்லாம் சொன்னேன். தகராறு சார், ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் சார், எங்களுக்கு அவங்க சண்டை சார், பிரச்சனை சார், அது நம்ம நிறைய பிரச்சனை இருக்கோம் சார். ஓகே, நீங்கள் கிறிஸ்டலை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி லெவலுக்கு போயிருக்காது, அது ஸ்மூத்தாக சாப்பிட்டா அந்த மாதிரி லெவல் போக விட்டுது. டைவர்ஸ் பண்ண வேணாம் நம்ம திருப்பி சொல்கிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாரு இங்கே வந்து உட்காந்து பார்த்தா தான் தெரியும், டைவர்ஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, டைவர்ஸ் கொடுக்காம இருக்க முடியாது, டைவர்ஸ் வாங்காமல் இருக்க முடியாது. அந்த நேரம் யாருக்கா தெரியும். நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, மைண்ட் வாய்ஸும் வருது, எனர்ஜியும் வருது, எனக்கும் தெரியும், நானும் பார்க்குறேன். பட் இறை கட்டளை வந்து டைவர்ஸ் கொடுக்கக்கூடாது, டைவர்ஸ் கொடுக்கவும் கூடாது, டைவர்ஸ் வாங்கவும் கூடாது, டைவர்ஸ் வாங்கக்கூடாது. அப்போது அந்த டைவர்ஸ் உண்டானதுக்கான சூழ்நிலையை நீங்கள் எப்போ தப்பான ஒரு மணமகனையும் தப்பான மணமகனையும் நீங்கள் உங்கள் கிரிட்டேரியாவே பார்க்குறீங்க.
நீங்க உங்களுடைய பார்வையில பாக்குறீங்க. கிறிஸ்டல் வச்சிருக்கும்போது கிறிஸ்டல் ஒரு பார்வையில பார்க்க வைக்கும். கிறிஸ்டல் ஒரு பார்வையில பார்க்க வைக்கும். நீங்க பார்க்குற பார்வை வேற, கிறிஸ்டல் பார்க்குற பார்வை வேற. நீங்க பார்க்குற பார்வை ஷார்ட்டா, உங்க கண்ணு முன்னாடி என்ன தெரியுதோ, சொத்து இருக்கா, நகை நட்டு இருக்கா, நிறைய படிச்சிருக்கானா, ஃபாரின்ல இருக்கானா, நல்லா அழகா இருக்கானா, நீங்க பார்க்குற ஆங்கிள் வேற. கிறிஸ்டல் வந்து இதையும் பார்க்கும், இதையும் பார்க்கும். இதுக்கு பின்னாடி பின்னாடி பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குன்னு அதையும் பார்க்கும். பாஸ்ட் லைஃப் ஹிஸ்டரியை பார்க்கும், பழைய டேட்டாவை பார்க்கும், பழைய கர்மாவை பார்க்கும், என்னென்ன வகையெல்லாம் உங்களுக்கு லிங்க் ஆகுதான்னு பார்க்கும். செட் ஆகுனா அலோவ் பண்ணும், செட் ஆகுனா வானான்னு விட்டுடும். அப்போ அதை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பண்ணிடுவீங்க. கிறிஸ்டல் கையில் இருக்கும்போது நீங்கள் பண்ணுற செலெக்ஷன் கரெக்டாக இருக்கும். கிறிஸ்டல் கையில் இருக்கும்போது பண்ணுற முடிவு, நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். கிறிஸ்டல் கையில் இல்லாத போது தான் இப்போ இத்தனை பிரச்சனையும் எல்லாம் வருது. நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வருது. ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் கையில் கிறிஸ்டல் இருக்கும்போது கண்டிப்பாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. கிறிஸ்டல் இல்லாத போது தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ எனக்கு எதுவும் ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கும்போது நம்ம கிறிஸ்டல் உதவி நமக்கு தேவை. அதை வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ப்ரிவென்ட் பண்ணலை, விட்டுட்டோம். இப்போ சஃபர் ஆகிட்டு இருக்கோம். அப்போ சஃபரிங்கை போகிறதுக்கு கிறிஸ்டல் யூஸ் ஆகும். கிறிஸ்டல் வந்து ப்ரிவென்ஷனுக்கும் யூஸ் ஆகும், சால்விங் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும். நோயின்னா கியூரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ப்ரிவென்ஷன் ரெண்டுமே, பிரச்சனை இருந்தும் ப்ரிவென்ஷன் பண்ணும், நோய்கள் இருந்து ப்ரிவென்ஷன் பண்ணும். அட்வான்ஸாக நம்ம யூஸ் பண்ணோம்னா. ஆஃப்டர் யூசேஜ்னு வந்தோம்னா நோய்கள் இருந்தால் நோய்கள் போகிறதுக்கான வழிகளை காட்டும், கியூரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ப்ராப்ளம் வந்து அப்போ ப்ராப்ளம் எல்லாம் கரெக்டாக சொல்யூஷன் போட்டு சரியான சொல்யூஷன் போய் சரியான தீர்வுக்கு போகும். பிரச்சனைக்கு சொல்யூஷன் அப்படின்றது நாம் ஒன்று நினைப்போம், அவங்க ஒன்று நினைப்பாங்க, நம்ம டீமில் சேர்ந்தவங்க யாராவது ஒன்று நினைப்பாங்க. பட் சரியான சொல்யூஷன் ஒன்று இருக்கும். அந்த சரியான சொல்யூஷன் எதுவும் அதை வந்து உங்கள் கிறிஸ்டல் கரெக்டாக வழிகாட்டும். அதை கரெக்டாக போகும். கிறிஸ்டலை யூஸ் பண்ணிங்கன்னா கடவுளே கூட இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்டலை கூட நான் காசு வாங்காம ஃப்ரீயாக தான் கொடுத்தேன் சம்மந்தப்பட்ட டாக்டர். நோ யூஸ் அட் ஆல். என்ன பண்ணுறது, கர்மா விதி வழியது. ஓகேவா? சரி, ஓகே. அதனால் இந்த நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காயத்ரி மந்திரத்தின் சிறப்பு பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரியான சக்தி கிறிஸ்டலுக்கு எப்படி கிடைக்கும் ஐயா? காயத்ரி மந்திரத்தின் சிறப்பு பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரியான சக்தி கிறிஸ்டலுக்கு எப்படி கிடைக்கும் ஐயா? காயத்ரி மந்திரம் மிகச்சிறந்த மந்திரம். மந்திரங்களுடைய தாயின்னு சொல்லுவாங்க. மந்திரங்களுடைய தாயின்னு சொல்லுவாங்க. ஹைலி பவர்ஃபுல் மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பவரை விட கிறிஸ்டல் வந்து பவரானது. இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பவரை விட கிறிஸ்டல் பவர் வந்து அதிகம். காயத்ரி மந்திரம் சொல்றது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பொதுவாகவே மந்திரங்கள் அப்படின்னா சைவமா இருந்தா பெஸ்ட். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க மந்திரம் சொன்னா அவ்வளோ படம் இருக்காது. சில மந்திரங்கள் சொல்லும்போது ரிவர்ஸ் எஃபெக்ட் வரும். காயத்ரி மந்திரம் ஹைலி பவர்ஃபுல் மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணும்போது மற்ற மந்திரங்களை சொல்வதற்கு உண்டான அந்த படங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பட் காயத்ரி மந்திரம் மட்டும் இல்லை, பொதுவாக எந்த மந்திரம் பண்ணாலுமே வந்து வெஜிடேரியனாக இருக்கிறது தான் சிறப்பு. நான் வெஜிடேரியனாக இருந்தால் சரியில்லை. சில மந்திரங்களை வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க சொன்னால் ரிவர்ஸ் எஃபெக்ட் வரும். அது மாதிரி இந்த காயத்ரி மந்திரம் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து அதை பண்ணாங்கன்னா ரிவர்ஸ் எஃபெக்ட் வரும். ரிவர்ஸ் மீன்ஸ் நிறைய துன்பங்கள், பிரச்சனை, கஷ்டங்கள் வரும். சரி, நான்வெஜ் சாப்பிட்றவங்க அந்த காயத்ரி மந்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் பெண்கள் வந்து இந்த காயத்ரி மந்திரம் சொல்லலாம், சொல்ல வேண்டாம்னு ரெண்டு கருத்து இருக்கு. காயத்ரி மந்திரம் சொல்லலாம் பெண்கள், காயத்ரி மந்திரம் பெண்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு கருத்து இருக்கு. ஆனா உண்மையானது வந்து விஷயம் என்ன அப்படின்னா, மாதவிலக்கு அடைகிற டைம் மட்டும் சொல்லக்கூடாது. பெண்கள் வந்து மாதவிலக்கு இருந்தாங்கன்னா அந்த டைம்ல மட்டும் சொல்லக்கூடாது, வழி மற்ற டைம் சொல்லலாம். அது தவறான கருத்து. பெண்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு கிடையாது. காயத்ரி மந்திரம் பெண்கள் சொல்லலாம். மாதவிலக்கு டைம்ல மட்டும், மென்சஸ் பீரியட்ல மட்டும் அவங்க வந்து மென்சஸ் அடைஞ்சதுலேருந்து அவங்க குளிச்சு கிளியர் ஆகி நார்மல் ஆகிற வரைக்கும் அந்த டைம்ல மட்டும் மந்திரம் சொல்லக்கூடாது. நாட் ஒன்லி காயத்ரி மந்திரம், எந்த மந்திரமே சொல்லக்கூடாது. எந்த மந்திரம் சொல்லக்கூடாது. சொல்லாமல் இருந்தால் நல்லது. காயத்ரி மந்திரம் மட்டும் பெண்களை பொறுத்த வரையில் மென்சஸ் பீரியட்ல சொல்லாமல் இருப்பது நல்லது. மற்ற டைம்ல சொல்லலாம், தப்பில்லை. சரியா? ஓகே.
காயத்ரி மந்திரோட கிறிஸ்டல் கண்டிப்பா பவர் உள்ளது தான் சார். அதாவது காயத்ரி மந்திரம்னா நீங்க வந்து ஜெபிக்கணும், நீங்க அது அது உருயேற்றணும். நீங்க எவ்வளோக்குள்ள உருயேற்றுறீங்க அவ்வளோக்குள்ள பவரு. நீங்க அதை தப்பா சொன்னீங்கன்னா பலன் குறையும். மந்திரங்களை தப்பா சொன்னா சில நெகட்டிவ் எல்லாம் இருக்கு, பட் இந்த மந்திரங்கள் இல்லை. அதாவது இந்த சில மந்திரங்களை வந்து தப்பா சொன்னோம்னா நெகட்டிவ் ரிசல்ட் வரும். பட் காயத்ரியில் அப்படி கிடையாது. காயத்ரி அது சில மந்திரங்கள் இருக்கு, அது வேற சில மந்திரம் அதர்வண வேத மந்திரங்கள் இருக்கு. அந்த அதர்வண வேத மந்திரங்களை வந்து ரிவர்ஸா தப்பா சொன்னாங்கன்னா அது ரிவர்ஸ் ஆகும். அது சரியா சொன்னாலே ரிவர்ஸ் ஆகும், தப்பா சொன்னா இன்னும் ரிவர்ஸ் ஆகும். இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் தப்பா சொன்னா அதனால பலன் கொஞ்சம் குறையுமோ ஒழிய பட் தீமைகள்லாம் கிடையாது. அதர்வண வேத மந்திரம் என்ன அப்படின்னா இந்த ஏவல் பில்லி செய்வினை, இந்த கெடுதல் பண்ற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து அதர்வண வேதத்துல தான் இருக்கு. கெட்ட விஷயம் கூட சொல்லியிருக்கு. ஏன்னா பிகாஸ் இன்யாங் தத்துவம் இல்லையா, சக்தி சிவம் தத்துவம் இல்லையா, பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இறைவன் ரெண்டுமே தான் கொடுத்துருக்காரு, காரணத்தோடு தான் கொடுத்துருக்காரு. அந்த அதர்வண வேதத்துல தான் வந்து நிறைய மந்திரங்கள் நெகட்டிவான மந்திரங்கள் இருக்கு. ஒருத்தரை வந்து குறிப்பிட்ட நாள்ல சாகடிக்கலாம், ஒருத்தருடைய மனசை வந்து பைத்தியம் பிடிக்க வச்சு மென்டலாகி வச்சு இறக்க வைக்கலாம், ஒருத்தருக்கு வந்து நோயை வர வைக்கலாம். எந்த நோயிலே கண்டுபிடிக்க முடியாது, அவங்களால என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி நோயை வர வைக்கலாம். ஒருத்தருடைய பிஸ்னஸை வந்து கெடுக்கலாம். ஒருத்தர் பிஸ்னஸ் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு, அவரை லோ லெவலுக்கு கொண்டு போயிடலாம், கெடுதல் பண்ணி அவர் பிஸ்னஸே இல்லாமல் அட்ரஸ் எல்லாம் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஓஹோன்னு போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே படுத்துக்கும், நல்லா ஓஹோன்னு போயிட்டு இருக்கும், அப்படியே படுத்துக்கும். என்ன ரீசன்னே தெரியாது அவங்களுக்கு. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒருத்தர் குறிப்பிட்ட நாளாக குறிப்பிட்ட டைம்ல இறக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அது சில மந்திரங்கள் பிரயோகம் பண்ணீங்கன்னா டோட்டலாக ஆல்காலி. நீங்க என்ன FBI வந்தாலும் சரி, ஸ்காட்லாந்து போலீஸ் வந்தாலும் சரி கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தரை கெடுக்கிறதுக்கு உண்டான என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை மந்திரங்களும் இருக்கு, அதர்வண வேதத்துல இருக்கு, அது சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மந்திரங்களை எடுத்து அமாவாசை நாளில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மந்திரங்கள் யூஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மந்திரங்கள் வந்து பொதுவாகவே அது பண்ணாலே கெடுதல் தான். அது யார் பண்ணாலும் எதுக்கு அது சில காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அது பின்னால் நம்ம சொல்லுவோம், விளக்கம் சொல்லுவோம். அப்போ ஏன் சார் அதர்வண வேதத்தில் இதெல்லாம் இறைவன் கொடுத்துருக்காருன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்கு காரணம் இருக்கு, காரணத்தோடு அவரும் கொடுத்துருக்கிறாரு. அதை பற்றி நம்ம பின்னாடி சொல்லுவோம். அது ஏன் இறைவன் கொடுத்துருக்காருன்றதும் வந்து பின்னாடி சொல்லுவோம். இப்போதைக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சுக்காங்க. அதர்வண வேதத்தில் இந்த மாதிரி மந்திரங்களே இருக்கு. இந்த மந்திரங்களை சொன்னாலும் பிரயோகிச்சாலும் அதை யார் சொல்றாங்களோ, யார் பிரயோகிக்கிறாங்களோ, யார் வந்து பணம் கொடுத்து அதை செய்ய வைக்கிறாங்களோ எல்லாருக்கும் தீய கர்மா உண்டு. ரொம்ப ரொம்ப கடுமையாக பாதிப்பார்கள், அச்சா. இது வந்து ஜென்ரலா மந்திரம் சொல்லி கிடைக்கிற பலன். இந்த மாதிரி இதை தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பனிஷ்மெண்ட் வந்து இன்னும் ஹெவியா இருக்கும், இன்னும் சிவியரா இருக்கும், இன்னும் ரிவர்ஸா இருக்கும். கரெக்டா சொல்லி கரெக்டா பண்ணவே பனிஷ்மெண்ட் கண்டிப்பா உண்டு. நினைச்சு பார்க்குற மாதிரி அடி விடும் அவங்களுக்கு. அதே நேரத்தில் அந்த மாதிரி தப்பா சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ரிவர்ஸா வந்து அந்த நம்ம படத்துல பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் பாரு, ஒரு ரத்தங்காக்கி செத்து போயிட்டாருன்னு சொல்லி, அந்த மந்திரவாதி ரத்தங்காக்கி செத்து போயிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ரத்தங்காக்கி செத்து போயிட்டாராம் அவரு, அந்த மந்திரவாதி ரத்தங்காக்கி செத்து போயிட்டாராம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சித்தர்கள் கற்றுக் கொடுத்த போது தான் அதெல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுது. அப்போ அப்படியா கேட்டுக்கிட்டேன் அவ்வளோ, ஓ அப்படியா ரத்தங்காக்கி செத்து போயிடுவாங்களா, பேய் வந்து அடிச்சிச்சோ, பிசாசு வந்து அடிச்சிச்சோ, அப்படியா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதெல்லாம் உண்மைதான், ரத்தங்கக்கி சாவது உண்மைதான். இந்த மாதிரி மந்திரவாதிகள், கெடுபலன்களை செய்கின்ற மந்திரவாதிகள், தவறாக இந்த மந்திரங்களை உபயோகிப்பவர்கள், இவங்கெல்லாம் ரத்தங்கக்கி செத்து போயிடுறாங்க. அதை செய்ய வச்சவங்களும் சரி, செய்யறதுக்கு பணம் கொடுத்தவங்களும் சரி, அதை செஞ்சவங்களும் சரி ரத்தங்கக்கி செத்து போயிடுறாங்கன்றது உண்மைதான், 100க்கு 100 உண்மைதான். அது எப்போ தெரியுது? சித்தர்கள் வந்து நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கும்போது தான், ஓ அதெல்லாம் உண்மைதான், அப்போ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், அது பொய் இல்லை அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கிறோம். சித்தர்களும் இறைவனும் நமக்கு அந்த விஷயங்களை என்னென்ன மாதிரி பண்றாங்க, எப்படிலாம் இருக்காங்கன்னு அந்த சயின்ஸை நமக்கு சொல்லி கொடுக்கும்பொழுது, ஓ அதெல்லாம் உண்மைதான், கட்டுக்கதையெல்லாம் கிடையாது, உண்மைதான், ரத்தங்கக்கி சாவது உண்மைதான். யார் இந்த மாதிரி ரத்தங்கக்கி சாகுறாங்க பார்த்தா, இந்த மாதிரி தப்பா வந்து மந்திரங்களை பிரயோகம் பண்ணி தப்பான விஷயங்களை பண்றவங்க ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட ஆன் த ஸ்பாட் அப்பயே வந்து ரத்தங்கக்கி இறந்துருவாங்க. அது உண்மைதான். பட்டு அதை வந்து இங்கே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் தெய்வத்தை பற்றிய புனிதமான மந்திரங்கள். இந்த மந்திரங்களை வந்து எல்லாருமே சொல்லலாம், தவறு கிடையாது, நன்மை மட்டும்தான் கிடைக்கும். தப்பா பண்ணீங்கன்னா நன்மை கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். அந்த மந்திரங்களோட இதோட வச்சு கம்பேர் அது வேற என்டையர்லி டிஃபரெண்ட். அது சரியா சொன்னாலும் பனிஷ்மெண்ட் உண்டு,
தப்பாக சொன்னால் அதோட பனிஷ்மெண்ட் உண்டு. அது அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நமக்கு வேண்டாம். அது என்டையர் டிஃப்ரெண்ட் நெகட்டிவ் பீப்புள், அது நமக்கு வேண்டாம். பாசிட்டிவாக சொல்லலாம். காயத்ரி மந்திரம் பெண்கள் மட்டும் மென்சஸ் டைமில் சொல்ல வேண்டாம், மா டைமில் சொல்லலாம். நல்ல மந்திரம். என்ன தப்பாக தவறு இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குன்னா பலன் கிடைக்கும். ஆனால் பொதுவாகவே வந்து என்னுடைய குரு சொன்னார், இப்போ இப்போ அட் ப்ரெசண்ட்டு நடைமுறையில் வந்து காயத்ரி மந்திரங்கள் சொல்கிறாங்களே, இப்போ நீங்கள் கேசட்டில் கேட்குறீங்க, வீடியோவில் போடுறாங்க, ஆடியோவில் போடுறாங்க, நிறைய சாஃப்ட்வேர்லாம் விற்கிறாங்க இல்லையா, அதில் சொல்லிக்கிற காயத்ரி மந்திரம் வேற, உண்மையான காயத்ரி மந்திரம் வேற. உண்மையான காயத்ரி மந்திரம் இந்த இப்போ இருக்கிற காயத்ரி மந்திரம் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு நாள் டெமோ பண்ணி விளக்கி காட்டினார். இப்போ இருக்கிற காயத்ரி மந்திரமே வேற, உண்மையான காயத்ரி மந்திரம் வேற. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி 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 மறி மறி வந்துருச்சு, மறி வந்துருச்சு. இப்போ சொல்லுக்கிற அந்த காயத்ரி மந்திரம் அந்த மந்திரத்துக்கு கொஞ்சம் விலகி பிறழ்ந்து ஸ்லிப்பாகி வந்திருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் இதுக்கு பலன் உண்டா? இதுக்கு பலன் உண்டு. ஆனால் அந்த உண்மையான காயத்ரி மந்திரத்துக்கு உண்டான பலன் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு மக்கள்கிட்ட இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த உண்மையான காயத்ரி மந்திரம் எனக்கு உபதேசம் பண்ணி அந்த பவரை எனக்கு விளக்கி காட்டினார். அது வேற சப்ஜெக்ட். ஸோ இப்போதைக்கு நீ இந்த மந்திரத்தை வச்சு கடைக்கேறி வாருங்கள், ஓகேவா? பட் மந்திரம் கூட எப்படி மாறி இருக்கு, இப்படி கூடவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து என்னுடைய குருநாதரை வந்து எனக்கு சொல்லி கொடுத்து அதை டெமோ பண்ணி விளக்கி அந்த மந்திரத்துக்கு உண்டான பவரையும் எனக்கு விளக்கி காட்டினாரு. இந்த மந்திரத்துக்கு உண்டான பவரையும், ரெண்டுமே காயத்ரி மந்திரம் தான். பட் உண்மையான காயத்ரி மந்திரம் என்ன, இன்னைக்கு மாடர்னா நாம வந்து ஆடியோவா வீடியோவா கேட்குற காயத்ரி மந்திரம் என்ன, இன்னைக்கு கோயிலுக்குலாம் சொல்றாங்க இந்த மந்திரம் என்ன அப்படின்னு வித்தியாசம் பண்ணி அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதை உச்சரித்து காட்டி அதுலேருந்து எப்படி வைப்ரேஷன் வருது, எழுந்து எப்படி வைப்ரேஷன் வருது அப்படின்னு சொல்லி கரெக்டாக போட்டு காட்டி பண்ணார். அப்போ இது சொல்லலாமே என்ன, இல்லை அது வேண்டாம், அது இருக்கட்டும், ஏதோ காரணத்துக்காக இப்படி இருக்கு, அது இப்போ இருக்கிறது இது இருக்கட்டும் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்த காயத்ரி படம்ல 100 கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ அட் % இருக்கிற காயத்ரி மந்திரம் 100% கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து அது உண்மையான காயத்ரி மந்திரத்தினுடைய 50% தான். அது உண்மையான காயத்ரி மந்திரத்தை சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கிற பலன் தான் பாதி தான் இப்போ கிடைக்குது. பட் இந்த மந்திரம் நம்ம இதை 100ன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது 200ன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா அது 100ன்னு வச்சுக்கோங்க. உண்மையான காயத்ரி மந்திரத்துக்கு பலன் 100 கிடைக்குன்னா இப்போ சொல்கிற காயத்ரி மந்திரம் 50% பாதி தான் கிடைக்குது. இது இன்னும் போக போக மாறும்னு சொன்னார். இது இன்னும் முத்த கலிகாலம் போக போக இந்த மந்திரம் இன்னும் கொஞ்சம் மாறி மாறி தான் வரும், பலன் குறைஞ்சிக்கிட்டே வரும்னாரு. காயத்ரி மந்திரத்துடைய பலன் வந்து மக்கள் எடுத்துக்கொள்கின்ற பலன், மக்களுக்கு கிடைக்கின்ற பலன், மக்கள் அந்த டெரிவ் பண்ணுறாங்க இல்லையா, வாங்கி கொள்ளுகின்ற பலன் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் கலியுகத்தில் அப்படின்னு சொல்லி விஷயங்களை சொன்னார். சரியா? இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு நம்ம சார் ஒரு நல்ல கேள்வி கேட்டார். கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறவங்க நான்வெஜ் சாப்பிடலாமா, கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறவங்க நான்வெஜ் சாப்பிடலாமா, நல்ல கேள்வி கேட்குறாரு. சாப்பிடலாம், தப்பு இல்லை. பட் அந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ண அவங்களுக்கு ஒரு தெளிவு புரியுறது, அவங்களா விட்டுருவாங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்ற கட்டாயம் கிடையாது. இது நல்ல முக்கியமான நல்ல கேள்வி கேட்டார் சார். கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறவங்க நான்வெஜ் சாப்பிடலாமா வேண்டாமா? நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது நல்லது, தப்பு அப்படின்னு நம்ம தான் நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு தான். அது எதுக்குமே பொதுவாகவே நான்வெஜ் வேண்டாம்னு சொல்லுவோம். பட் சாப்பிட்றாங்க. பட் நான்வெஜ் சாப்பிட்றது வந்து கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்போது நான்வெஜ் சாப்பிடலாமான்ற கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா, கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்போது நான்வெஜ் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அதனால வந்து கிறிஸ்டல்ந்து கிடைக்கிற பலனோ கிறிஸ்டல்ந்து கிடைக்கிற நன்மைகளோ உங்களுக்கு எதுவுமே குறையாது. அதே டைமில் கிறிஸ்டல் யூஸ் பண்ணால் இந்த நெகட்டிவ் உங்களுக்கு வராது, எந்த நெகட்டிவும் வராது, பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். ஆனால் போக 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 அடுத்தடுத்த லெவலில் வரும்போது நீங்களாவே அதை உணர்ந்து நீங்களாவே விட்டுருவீங்க. அந்த பக்கம் உங்களுக்கே வரும். யாரும் ட்யூட் பண்ண வேண்டாம், யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், யாரும் செய்ய வேண்டாம். அந்த நான்வெஜ் சாப்பிட்னா நமக்கு இந்த கெடுதல்கள் வருது, இந்த பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் வருது அப்படின்றத வந்து நீங்களாவே உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களாவே விட்டுட்டு வந்துடுவீங்க. முடிஞ்சால் இந்த ஜென்மத்தில் விடுவீங்க, இல்லைன்னா அடுத்த ஜென்மங்களை விட்டுருவீங்க. முடிந்தால் இந்த ஜென்மத்தில் விடுவீங்க. நாக்கு சுவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சாப்பிடுவதற்காகவே நான் வாழ்கிறேன் அப்படின்ற டைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா 2 டைப்பு. வாழ்வதற்காக சாப்பிட்றது ஒன்று, சாப்பிட்றதுக்காக வாழ்கிறது ஒன்று. மனிதர்கள் உணவுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 2ஆக பிரிக்கலாம். வாழ்வதற்காக உண்பதுன்றது ஒன்று, உண்பதற்காகவே வாழ்வதுன்றது ஒன்று. பட் வாழ்வதற்காக உண்பதுன்ற பீப்புள் வந்து கொஞ்சம் கம்மி, இந்த கேட்டகரியிலேருந்து கொஞ்சம் மக்கள் கம்மி. உண்பதற்காகவே வாழ்கிறேன், டேஸ்ட்டுக்காகவே வாழ்கிறேன்,
சாப்பாட்டுக்காகவே வாழ்கிறேன், நான்வெஜ்ஜுக்காகவே வாழ்கிறேன், அந்த டேஸ்ட்டுக்காகவே வாழ்கிறேன்றவங்க தான் நிறைய பேர். அந்த மாதிரி வாழ்கிற மக்களாக இருந்தாலும் கூட கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம். பட் போக போக முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரிவில் விட்டுருவீங்க. இன்கேஸ் சப்போஸ் நீங்கள் ரொம்ப நான்வெஜ்ஜில் ரொம்ப பிரியமாக ஆர்வமுள்ளவராக இருந்தீங்க அப்படின்னு உங்கள் கர்மா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அடுத்தடுத்த பிறவிகளை விட்டுருவீங்க. நெகட்டிவ் கர்மா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த பிறவியில் முடிஞ்ச வரைக்கும் விட்டுருவீங்க. முடியலன்னா அடுத்தடுத்த பிறவிகளை அப்படியே விட்டுருங்க. அடுத்ததில் விடுவீங்க, இல்லை அடுத்தது ஏதாவது நீங்களே விட்டுருவீங்க. யாரு கம்பல்ஷன் பண்ணி இல்லை, நீங்களே உணர்ந்து விட்டுருவீங்க. ஐயா இது வேண்டாம், நமக்கு எதுக்கு இது, ஏன் இந்த சனியை நம்ம காசையும் கொடுத்து விலைக்கு வாங்கி இதை நம்ம ஏன் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும், ஏன் நம்ம மனசுக்கு எடுத்துக்கணும், ஏன் நம்ம ஆத்மாவுக்கு எடுத்துக்கணும்? காசை கொடுத்து சனியை விலைக்கு வாங்கி அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உடம்பை ஏன் கெடுத்துக்கணும், நம்ம மனசை ஏன் கெடுத்துக்கணும், நம்ம ஆத்மாவை ஏன் கெடுத்துக்கணும்? 3 வகையில் நம்ம கெடுத்துக்க வேண்டாம், அடுத்த லெவலுக்கு போகும். இது வேண்டாம் அப்படின்னு நீங்களே இந்த பிறவி இல்லைனாலும் அடுத்த பிறவியில் அந்த இன்கார்னேஷன் சொல்ல முடியும். அந்த இன்கார்னேஷன் அடுத்த லெவலுக்கு நீ வரும்போது நீங்களே விட்டுருவீங்க. அந்த மாதிரி நடவி அது என்ன சொல்றது, அந்த ஒரு அவேர்னஸை அது கொடுக்கும். இந்த அவேர்னஸ் உங்கள்கிட்ட கம்மியாக இருக்கனால தான் நான்வெஜ் சாப்பிட்டா நல்லது, அதில் தான் ஒமேகா 3 இருக்குது, அதில் தான் சத்து இருக்குது, அதில் தான் நல்லா வாழ முடியும், அதுதான் நல்ல எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு தவறாக உங்கள் மனசில் பதிக்கப்பட்டு வைக்கிறது. அது எம்பட் பண்ணி வச்சிருக்காங்களா, எம்பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எம்பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அப்படி முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. நான்வெஜ் சாப்பிட்டா நல்லது, அதான் நல்லது, சூப்பர், அதான் டேஸ்ட் அப்படின்னு எம்பாஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் அதில் ஊறி இருக்கிறீங்க. பட் அது தவறு, அப்படி இல்லை. நம்ம தான் அது உடலையும் கற்றுக்கிறோம், மனசையும் கற்றுக்கிறோம், ஆத்மாவையும் கற்றுக்கிறோம். ஏன்னா நிறைய பிரச்சனைகளை கர்மா நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்ற அவேர்னஸ் இல்லாதனால நீங்கள் சாப்பிட்றீங்க. பட் அந்த அவேர்னஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறை உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெகட்டிவ் கர்மா விடுபட்டு நீங்களே ஃபியூச்சரில் விட்டுருவீங்க. இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, இது தெரியாமல் போச்சு, இது தெரியாமல் இவ்வளோ நாள் சாப்பிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை விட்டுடுவீங்க. அப்போ வெஜிடேரியன் சாப்பாட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. சரியா? அதனால் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறவங்க நான்வெஜ் சாப்பிடலாம், தப்பு இல்லை. பட் கிராஜுவலாக நீங்களே விட்டுருங்க. அதுக்குண்டான வழி வாய்ப்புகளை எல்லாம் கடவுள் உருவாக்க நீங்களும் கெட்டியாக பிடிச்சிங்க விட்டுடுங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஒன்றும் யோசனை பண்ண வேண்டாம். ஓகேவா? ரைட். அடுத்தது நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இன்னைக்கு மணி 6:45 ஆயிடுச்சு, முடிச்சு. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. தேங்க்யூ. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி ஐயா. நன்றி சார். நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி ஐயா.